பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷன் இந்த போதனையினுடைய 5வது நாளுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்றைய முன்தினம் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு முன்னுரை உங்களோடு பேசினேன். பரலோக நீதிமன்றம். இந்த ஆவி மண்டலத்தில் நடக்கிற அநேக காரியங்கள் பரலோக நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றுதான் அநேக காரியங்கள் நடக்கிறதாக இருக்கிறது. இதை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். இதனுடைய அடித்தளங்களை நாம் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். இதை நம்ம தனியாக இப்போ இந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷன் மாதிரி நம்ம ஒரு 10 நாட்கள் படிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தலைப்பு. அதனால் அதனுடைய ஒரு பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷனை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி அதிலிருந்து நம்ம இந்த இரத்த வழி சீரமைப்பை நம்ம எப்படி பார்க்கறது, எப்படி நம்மளுடைய வேர்களிலே நம்முடைய தலைமுறையில் எப்படி நம்ம சுத்திகரிப்பையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வது அப்படின்றது இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது முன்னுரையாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, சத்ருவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைவதற்கு ரெண்டு விதங்கள் இருக்கிறது. ஒன்று இன்விடேஷன்னா நம்மளா அழைப்பது, நம்மளா விருப்பப்பட்டு ஏதாவது அக்கிரமானியம் செஞ்சோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சோ பிசாசுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அவனை அழைக்கிறோம். இப்போ நான் தேவையில்லாத ஒரு காரியத்தை பார்க்குறேன், தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேங்க, நான் அவனுக்கு அழைப்பிதழ் கொடுக்கறதாக அர்த்தம். இது ஒரு விதம். இன்னொரு விதத்தில் அவன் எப்படி வரான் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்ஹெரிட்டன்ஸ்னா தொடர்ந்து பரம்பரையாக வருகிறான். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரத்தத்தின் வழியாக நம்முடைய டிஎன்ஏலேயே அப்படியே கலந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து முற்பிதாக்கள் கிட்ட இருந்து அவங்க செய்ததான அநியாயங்கள் அக்கிரமங்கள் மூலமாக என்ன ஆகுறாங்க, தொடர்ந்து நம்மளுடைய இரத்த வழியில் அவன் தொடர்ந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது பிசாசு நம்முடைய எல்லைகளை தொடுவதற்கு அவனுக்கு பார்த்திங்கன்னா லீகலாக அவனுக்கு ரைட் கிடையாது. லீகலாக சொல்லணுன்னா சட்டப்படி அவன் நம்மை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த சட்டத்தை பற்றி நம்ம ஒழுங்காக தெரிஞ்சிக்கல, என்னை சுற்றி சொல்லுவாங்களா சட்டங்களிலே ஓட்டைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, லூப் ஹோல்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொலைகாரனை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க, சாட்சியோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் வக்கீல் வாதாடி என்ன பண்ணிவிடுவார், கொலைகாரனை காசு கொடுத்தா போதும் தப்பிக்க வச்சிருவார். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டத்திட்டங்களில் ஒரு சில ஓட்டைகள் இருக்குதுங்க, லூப் ஹோல்ஸ் இருக்குதுன்னுவாங்க. அதை வச்சு என்ன பண்ணிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய தேசத்திலும் நம்மளுடைய காலங்களிலும் இருக்கிறதான நீதிமன்றம் அப்படி தான் செயல்படுகிறது. ஏதாவது காசு கொடுத்தா போதும் சட்டத்திட்டத்தை நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போது பரலோக நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஓட்டைகளும் கிடையாது. அது ரொம்ப லீகலாக செயல்படுது. என்னன்னா நம்ம தான் அந்த சட்டத்திட்டங்களை பற்றி தெரியாமல் இருப்போமே ஒழிய, மற்றபடி நமக்கு எதிராக நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவன் இரவும் பகலும் தேவனுடைய நீதிமன்றத்துக்கு முன்பதாக நின்று நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். நம்மளை மாத்திரம் இல்லை, நம்மளுடைய பரம்பரையில் இருக்கிற எல்லாரையுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அவன் குற்றம் சாட்டி கொண்டே தான் இருக்கிறான். ஸோ அப்போது ஒன்று, நம்ம செய்கிற தீமையான காரியங்கள் மூலமாக அவன் உள்ளே நுழைகிறான். இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய முற்பிதாக்கள் மூலமாக அவன் என்ன ஆகிறாங்க, தொடர்ந்து நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வர பார்க்கிறான். அப்போது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லீகல் கிரவுண்ட்ஸ், நியாயப்படி அவனுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ், ஆவிக்குரிய உரிமைகள், ஸ்பிரிச்சுவல் ரைட்டு. ஒரு சிலர் சொல்லுவாங்களே, எப்படிப்பா உரிமையாக பேசுகிறாங்க அப்படின்றாங்க இல்லையா, அந்த உரிமை ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு சில உரிமைகளை ஒன்று நாமே கொடுத்துருப்போம், இல்லைனா நம்முடைய முற்பிதாக்கள் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அவனுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா அவனுக்கு இடம் கொடுத்துருப்போம். பிசாசு உள்ள நுழைவதற்கு நம்ம வாசல்கள் ஏதாவது திறந்து கொடுத்துருப்போம், பெர்மிஷன் கொடுத்துருப்போம். அடுத்ததாக இப்போ நான் சொன்ன மாதிரி அவன் நுழைவதற்கு என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் சட்டத்தில் ஓட்ட இருக்காது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் லூப் ஹோல்ஸ் இருந்தால் பிசாசு என்ன பண்ணிடுவாங்க, உள்ளே நுழைஞ்சிருவான். அதனால தான் நீங்கள் கவனிச்சு பாருங்கள்,
ஏசப்பா இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னார். நான் பல தாட்டி நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. என்னன்னா, இந்த பூமியின் அதிபதி இங்க வருகிறான், எனக்கு அவனிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கும் அவனுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி கொள்றதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது என்ன சொல்றாருன்னா, நானும் விழுந்து போன பிசாசும் வேற வேற, எனக்கும் அவனுக்கும் பொதுவானதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நம்மளால அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா கஷ்டம். ஏன்னா அவனுக்கு சொந்தமான நிறைய விஷயங்கள் இன்னும் நமக்குள்ள இருக்குது. அவனுக்கு சொந்தமான நிறைய லீகல் கிரவுண்ட்ஸ்ல நம்ம கால் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அவன் லீகலா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவனுக்கும் உரிமை உண்டு. அப்போ நம்ம என்னைக்கு பிசாசு ஏசப்பா சொல்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸோட நம்ம சொல்ல முடியுமோ, அன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியுங்க, ஒரு தைரியத்தோட பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ பாருங்க எந்த அளவுக்கு நம்ம சுத்திகரிப்பிற்காகவும் ஏசப்பாக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ். அவர் வெறுமனே தேவனுடைய குமாரன்றனால மாத்திரம் இல்லை, அவர் அந்த அளவுக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை இந்த பூமியில் என்ன பண்றாருங்க, காத்து கொள்ளுகிறார். ஏன்னா நம்ம அந்த 40 நாட்கள் அந்த சோதனை, அதாவது உபவாச நாட்கள் முடிந்த உடனே சோதனைக்காரன் வராம பார்த்தீங்களா, அந்த டைம்லயே பிசாசு என்ன பண்றாங்க, அவரை கண்காணித்து கொண்டு அவரை ஏன்னா அவர் மனுஷன் இது வரைக்கும், அதாவது ஹியூமன் ஹிஸ்டரியிலே இல்லாத ஒரு விஷயம் அதுங்க, கடவுள் மனித மாம்சம் எடுத்து வந்தது. ஸோ இதுதான் அவனுக்கு சான்ஸு. இந்த சான்ஸ் அவன் விட்டுட்டானா அவனால திரும்ப ஜெயத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. அது எவ்வளவோ முயற்சி பண்ணா மாம்சத்தில் வந்ததான இயேசுவை சோதிக்கணும், அவரை பாவத்தில் விழ வைக்கணும், அவரை பணிந்து கொள்ள வைக்கணும்னு சொல்லி சிலுவை வரைக்கும், கடைசியா சிலுவையில் கூட அவன் என்ன நினைச்சான், ஓகே இந்த மனுஷனை போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு நினைச்சான். ஆனா எதை அவன் எதிர்பார்க்கலைங்க, அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுவார்ன்றது கொஞ்சமா அவனுக்கு தெரியவே தெரியாது. அங்கதான் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லி எல்லாவற்றையும் முறியடித்து மரணத்தின் அந்த அந்த மரணத்தினுடைய அந்த அந்த வல்லமை அவர் பறித்தெடுத்து அவர் ஜெயமுள்ள தேவனாய் அவர் வெற்றி சிறந்தார்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த லீகாலிட்டியில பிசாசுக்கு நிறைய லூப் ஹோல்ஸை அவன் நம்ம கிட்ட தான் கண்டுபிடிக்க முடியும். ஏசப்பா கிட்டேயோ தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த லூப் ஹோலையும் கிடையாது. ஏன்னா ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பூமியிலையும் வாழ்ந்திருக்கிறார். இப்போ நம்மளுடைய ப்ரையாரிட்டியில் என்னன்னா ஏசப்பா மாதிரி நம்ம வாழணும். அதுதான் நமக்கு வேற எந்த டார்கெட்டும் கிடையாது. நம்மளுடைய டார்கெட் எல்லாம் ஏசப்பா இந்த பூமியிலிருந்து எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பிசாசை எதிர்த்து ஜெயம் பெற்றாரோ அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தோட நம்ம பிசாசை எதிர்க்கிறவங்களா நம்முடைய சந்ததியிலும் தலைமுறையிலும் ஜெயத்தை பார்க்குறவங்களா இருக்கணும். ஸோ அப்போ இந்த லூப் ஹோல்ஸ் இது நம்மளுடைய எல்லைகளிலே இருக்கும் பொழுது பிசாசு உள்ள நுழைவதற்கான அனுமதியை நாம் கொடுக்கிறோம். தனிப்பட்ட விதத்திலேயோ குடும்பங்களிலேயோ இல்லை ஒட்டுமொத்த தலைமுறையவோ அது தாக்கக்கூடியதான தாக்கங்கள் இவ்விதமாக சத்ருவினுடைய லீகல் சிஸ்டம் மூலமா அவனுடைய சட்டப்படியான அந்த விதங்கள்ல அவன் என்ன பண்றாங்க, நம்மளுடைய எல்லைகளுக்குள்ளாக அவன் நுழைய பார்க்கிறான். இது எப்படிலாம் இந்த லீகல் கிரவுண்ட்ஸ், அதாவது இந்த சட்டப்படியான காரியங்கள் எப்படிலாம் அவன் நிறுவுறான், எப்படி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பாவம், அடுத்ததாக அறிக்கை செய்யப்படாத செயல்கள். ஒருவேளை ஒரு செயலை நம்ம அவசரத்துலையும் கோபத்துலையும் இந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லைங்களா. நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறாரு, கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். அடுத்து என்ன சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்களுடைய கோபம் தனிய கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ சாயங்காலம் சண்டை போடுறீங்க அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்குள்ள என்ன பண்ணுங்க, அந்த சண்டைக்கான காரணத்தை சால்வ் பண்ணி நீங்க தூங்கும் போது எப்படி தான் இருக்கணும், சமாதானமா நீங்க தூங்க பழகணும். சண்டை போடாமல் இருக்க முடியாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், சண்டை போடலாம். ஆனால் அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பாவம் செய்யக்கூடாது. பாவம்னா என்னது, அவங்க மேலே வெறுப்பு, கோபம், எரிச்சல்ல அவங்கள அடிக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள். அடுத்ததான் இன்னொரு விஷயம் சொல்கிறார், ரெண்டுமே முக்கியம்தான். நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் மட்டும் தான் நினைக்கிறோம், என்னன்னா பாவம் கோபம் கொண்டாலும் பாவம், நான் பாவம் செய்யலையே. ஆனால் அடுத்த விஷயம் செய்கிறோம், என்ன செய்கிறோம், கோபத்தோடையே போய் பெட்டில் போய் தூங்குறோம் இல்லையா. அதுவும் என்னதாங்க, பிசாசுக்கு நம்ம கொடுக்குற ஒரு வாசல். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அடுத்த வசனத்திலே அவர் தெளிவா சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கோபம் தனியட்டும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அது வெறும் கோபத்துக்கு மாத்திரம் இல்லை, எந்த காரியமா இருந்தாலும் இம்மீடியட்டா நம்மளுடைய செயல்களுக்கு நம்ம ஒப்புரவாகலன்னு சொல்லா, அந்த ஒப்புரவாகாத செயல் பிசாசு நுழைவதற்கு சட்டப்படியான ஒரு வாசலாக அது இருக்கிறது. அடுத்ததாக சாபங்கள், உடன்படிக்கைகள். நேற்று முந்தினத்தை கூட பேசிட்டு இருந்தோம், அறியாமை.
எனக்கு இது தெரியாதுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் கர்த்தருடைய வசனம் தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம். எந்த அறிவுங்க? இப்படி பிசாசு இருக்கிறான், அவனுடைய கிரியைகள் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம வாசிக்கிறோம், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ நீங்க லிமிட்டடா பிசாசுடைய தந்திரங்களை பற்றி ஒரு ஃபியூ வேர்சஸ் தான் இருக்குது. அதாவது நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அந்த வசனங்கள்ல இருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறத ரெவலேஷனை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் நமக்கு அந்த வசனங்கள் மூலமா கொடுக்குற ரெவலேஷன் எடுத்து பாருங்க. எக்கச்சக்க காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இதுதான் பவுல் சொல்லியிருக்கிறாரு, அவனுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். ஆவியானவருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கும் போது அவர் மறைந்திருக்கிற பிசாசுடைய தந்திரங்களை அவர் என்ன பண்றாருங்க, வெளிப்படுத்துகிறார். எதுக்கு வெளிப்படுத்துறாரு? நம்ம ஜாக்கிரதையா இருந்து வாசலை காத்துக்கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறதான ஜெயத்தையும் வெற்றியும் சமாதானத்தையும் நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் கொண்டு செல்லும்படியாக நமக்கு கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார். அப்போ இந்த லீகல் கிரவுண்ட்ஸை அவன் எப்படி அதை நிறுவுறான், அவன் ஸ்தாபிக்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி பாவங்கள், ஒப்புரவாகாத நம்முடைய செயல்கள், சாபங்கள், உடன்படிக்கைகள், அப்புறம் அறியாமை, இந்த காரியங்களினாலே இந்த காரியங்களை. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம எப்படி ஜெயம் கொள்வது, நியாயப்படி அவன் நுழையும் பொழுது அந்த நியாயப்படி அவன் நுழைகிற காரியங்களிலிருந்து நம்ம எப்படி ஜெயம் எடுப்பது. நிறைய நேரங்களில் இந்த பிசாசுனுடைய கிரியைகளை விரட்டும் போது நமக்குள்ள எல்லாருக்குமே ஒரு 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 எண்ணம் இருக்கும். நான் கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு சிலர் கத்தி கத்தி ஜோம் பண்ணுவாங்க, ஏசுவி நாமத்தில் வெளியே போ அப்படின்வாங்க. நம்ம சத்தத்தெல்லாம் பார்த்து பிசாசு என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். நீங்கள் என்னதான் ஸ்பீக்கரை வச்சு கத்தினாலும் அது அவனுக்கு பயத்தை ஏற்படுத்துவது இல்லை. உண்மையாலுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிறதான லீகல் டோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பிசாசு உள்ள நுழைவதற்கு லீகல் டோர்ஸை கண்டுபிடிச்சி நம்ம அதை மேற்கொள்வதற்கான ஒரு வழியை நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக நம்ம பேசுறத விட பரலோக நீதிமன்றத்திலிருந்து வர்ற சட்டத்தினால நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஸோ அதனால் பொதுவாக நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு நான் அறிந்து கொண்ட விதத்தில் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டேன். என்ன அப்படின்னா, இந்த பொசஸ்டாக வருவாங்க பார்த்தீங்களா, பிசாசு பிடித்தவர்களாக வருவாங்க, ரட்சிக்கப்படாமல் பிசாசு பிடித்தவர்களாக வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு பிசாசு இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த பிசாசை நீங்கள் முழுசுமாக வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கிட்டத்தட்ட எப்படி அப்படின்னா, இப்போ அந்த உடம்புக்கு பிசாசு சொந்தக்காரனாக இருக்கிறான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒருத்தங்களுக்கு பிசாசுனுடைய தாக்கம் இருக்கிறது வேற, ரட்சிக்கப்படாத ஒருத்தன் முழுக்க முழுக்க பிசாசு பிடிச்சிருக்கிறது வேற. கரெக்டுங்களா? இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனுக்காக ஜெபிக்கும் போது நம்ம எப்படி ஜெபிப்போம்? இவங்க இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க, இயேசுவை அறிஞ்சிருக்கிறாங்க, பிசாசே உனக்கு என்ன வேலை இங்க, நீ கிளம்பு அப்படின்னு நம்ம பேசலாம். பிசாசு பயப்படும். ஆனால் ரட்சிக்கப்படாமல் ஒருத்தங்க வராங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் டிமானிக் பொசஷனில் வருவாங்க, பிசாசு பிடித்தவர்களாக வருவாங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய எல்லைகள் நம்ம என்ன பண்ண, லீகலாக அவனை நம்ம வெளியேற்றுறதுக்கு ஒன்று ஜீசஸே வரணும். ஏன்னா ஜீசஸ் ஒருத்தர் தான் கம்ப்ளீட்டாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பொசஷன். இப்போ அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் என்ன பண்ணுறாருங்க, உடனடியாக அவர் அப்புறப்படுத்துறாரு. ஆனால் நமக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னா, இயேசுவின் நாமத்தினால் நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த 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 பாடியை யார் பொசஸ் பண்ணுறாங்கன்றது நீங்கள் கவனிச்சு பார்க்கணும். பிசாசு பொசஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியாதுங்க போய், ஏன்னா அவன் லீகலாக அந்த சரீரத்துக்கு யார், அவன் உரிமையாளர். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம அவங்களுக்கு பேய் விரட்டுறதுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் அட்லீஸ்ட் அவங்களுக்கு எந்த சுய நினைவில் கொஞ்சம் நெஞ்சம் சுய நினைவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுய நினைவில் அவங்க கொஞ்சம் நாச்சும் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு ஒரு மீட்பு வேண்டும் சொல்லி உள்ளிருந்து அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்துச்சுன்னா, ஈஸியாக அந்த பிசாசை என்ன பண்ணிடலாம், விரட்டிடலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம விரட்டலாம். இப்போ நான் சொன்ன ஏசப்பா அதையும் சொல்றாரு, நீ விரட்டிடலாம். ஆனால் விரட்டிட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீ என்ன கொண்டு வரணும், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து அந்த சரீரத்தில் வரணும். பரிசுத்த ஆவியான சரீரம் நிரப்பப்படணும். இல்லைன்னா ஏசப்பா சொல்றாரு, அது போன ஆவியை விட இன்னும் கொடிதான 7 ஆவிகளை அது கூட்டிட்டு வரும்னு சொல்றாரு.
அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஏசப்பாவும் இந்த இந்த எக்ஸார்சிசம்னு சொல்லுவாங்க. எக்ஸார்சிசம்னா பேய்களை விரட்டுதல், பேய்களை ஒருத்தனுடைய சரீரத்திலிருந்து துரத்துறது. அது ஏசப்பா சொன்னார், செஞ்சார். ஆனால் எப்படி செஞ்சார்? அவருடைய வல்லமையில் செய்யும் பொழுது அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டையும் அவர் சொல்லிட்டு தான் போகிறாரு. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் இப்போ நம்ம சர்ச்சுக்கு, இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிறனால நிறைய பேர் இந்த மாதிரி வருவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரர் வந்துட்டு இருந்தார், ஆலய காணோம் வர. அவர்கிட்ட அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவாருங்க, ஒரு அஸ்தாவினுடைய தாக்கம். அவர்கிட்ட சொன்னோம், ஆனால் நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கணும், வெறுமனே இந்த பிரச்சனைக்காக வர்றது முக்கியம் இல்லை, உண்மையான தெய்வம் அவர் தான், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஓகேன்றாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஆளையே காணோம். அப்போ காரணம் என்ன அப்படின்னா, அந்த சரீரத்துக்கு உரிமை கொண்டாடுறதான பிசாசு என்ன பண்ண மாட்டாங்க, ஈஸியாக அவங்கள என்ன பண்ண மாட்டான், வருவதற்கு விட மாட்டான். அவரே சொல்லுவார், நீங்கள் வரணும்னு நினச்சேங்க, ஆனால் திடீர்னு படுத்து தூங்கிட்டேங்க அப்படின்வார். காலையில் குளிச்சுட்டு ரெடியாகி 9 மணிக்கு தலை வாரிட்டு ஆராதனைக்கு வரணும்னு எந்திரிச்சு நின்னங்க, அப்புறம் அப்படியே நீ போட்டு பெட்டில் தள்ளிடுச்சுங்க அப்படின்வார். பெட்டில் தள்ளிட்டு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சுங்க அப்படின்றாரு. இதெல்லாம் வெளியே சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் பிசாசு பிடிச்சவங்களுக்கு அவங்கவுங்க பாடு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இப்படி தான் பிசாசு என்ன பண்ணுறாங்க, முழுசுமா அவங்கள ஆளுகை செய்கிறான். அப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் அந்த சுய நினைவு இருக்கு இல்லைங்களா, அந்த சுய நினைவில் நம்ம என்ன பண்ணணுங்க, ரட்சிப்பை பற்றி சொல்லணும். ரட்சிப்பை பற்றி சொல்லி அவங்களுடைய இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுன்ற ஒரு மனநிலையும் மனப்பக்குவமும் வந்ததுக்கப்புறம் நம்ம பிசாசுகளை என்ன பண்ணலாங்க, வெளியே துரத்தலாம். அது லீகலாக நம்ம செய்யக்கூடிய விதமாக இருக்கணும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி பிசாசு பிடித்தவங்க வரும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுடைய ரட்சிப்புக்காக தான் ஜெபிக்கணும். ஏன்னா நமக்கு அதிகாரம் கிடையாது. ஒன்று ஏசப்பாவே டைரெக்டாக வந்து இவங்களுக்கு இந்த பேயை விரட்டி இதுக்கு பதிலாக என்னுடைய ஆவினி அவங்களுக்கு கொடு அப்படின்னு டைரெக்டாக அவங்ககிட்ட சொன்னார்னா அது வேற கதை. ஆனால் லிட்ரலாக நம்ம அந்த மாதிரி அது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா கால விரயம் ஆகும். அந்த மாதிரி நான் நம்ம ஊழியத்திலே சரி, நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் சரி, தாத்தா அப்பா அவங்க ஊழிய காலத்துலேயும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் விடுதலையை பெறுவாங்க. ஆனால் விடுதலையை பெற்று அதுக்கப்புறம் ஆவியினால் நிரப்பப்படுறதுக்கு இங்கே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணது, அவங்களுக்காக உபவாசித்தது, அவங்களுக்காக நம்ம பண்ணது எல்லாமே என்ன ஆயிடுதுங்க, வீணாக போயிடுது. அப்போது நம்ம பண்ணுற ஊழியம், நம்ம தேவன் வல்லமை கொடுத்துருக்கிற எல்லாம் ஞானமாக எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப முக்கியமாக ஞானமாகவும் நம்ம பண்ணணும். ஒரு சில மனிதர்களை பிசாசையும் அனுப்புவான், இவங்களோட டைமை போய் வேஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணுவாங்க, போய் அவங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் அந்த டெலிவரன்ஸுக்கே வர மாட்டாங்க. அவங்க பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி பிரச்சனையை சொல்லி முடிங்க அப்படின்னா முடிக்கவே மாட்டாங்க, நாள் ஃபுல்லாகவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ லிட்டரலாக பிசாசு என்ன பண்ணுறான்னு புரிஞ்சுக்கலாம், உங்களுடைய டைமை அவன் வேஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த டெலிவரன்ஸ்க்காக, இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் நம்ம ஊழியத்தில் செயல்படும் பொழுது இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்கணும். அப்போ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, பிசாசு வெறுமனே கத்தனா வெளியே போயிடுவான், இல்லை இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிடுவான் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? கர்த்தர் தன்னுடைய மகிமைக்காக அவர் செய்வார். ஆனால் அதையும் தாண்டி நம்ம கம்ப்ளீட்டான ஒரு டெலிவரன்ஸ்குள்ள சஸ்டெயின்டு டெலிவரன்ஸ்னு சொல்கிறோம். சஸ்டெயின்டு டெலிவரன்ஸ்னால் என்ன அர்த்தம், நிலை நிற்கக்கூடிய ஒரு விடுதலையில் ஒரு மனுஷன் நடக்கணும்னா நம்ம இந்த லீகல் ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன பண்ணணுங்க, கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த சட்டப்படியான காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், அறிந்திருக்கணும். அதுக்கு மேலே நம்ம உபவாசித்து, இல்லை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது, குறிப்பிட்ட ஆத்மாவுக்காக நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போதோ, நம்ம அந்த சத்துருவை மேற்கொள்ளும் போதோ நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்குங்க, ஜெயம் கிடைக்கும். இல்லைனா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய காலம் பலன் எல்லாமே நமக்கு விரயமாகி கொண்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடிப்படையான ஒரு சில போதனைகளை உங்களோடு கூட நாம் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, நமக்கு விரோதமாக பிசாசானவன் நியாயப்படிதான் அவன் நுழைய பார்ப்பான். அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி யோபு. யோபு 1வது அதிகாரம் 10-12 வசனங்கள். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது என்னங்க பாருங்க, முன்னாடி பாருங்க.
ஒரு நாள், 6வது வசனம், ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இப்போ பிசாசு ஹெவனுக்கு போகிறதுக்கு, ஏன்னா அவனே அங்கேருந்து கீழே விழ தள்ளப்பட்டவன் தான், கரெக்டுங்களா? ஆனால் ஹெவனுக்கு போய் நிற்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னா கிடையாது. அவன் திரும்ப ஹெவனுக்கு போக முடியாது. ஆனால் இப்போ இந்த நடக்கிற சம்பவம் இது எங்கே நடக்குது அப்படின்னா நீதிமன்றத்தில் நடக்குது. ஸோ நமக்கு இதிலிருந்து ஒரு 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 லிட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கிடைக்குது, ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்குது. பிதாவானவர் தங்குகிற அவருடைய சிங்காசனம் இருக்கிறதான பரலோகம் வேறு, நீதிமன்றத்தில் இந்த செயல்பாடுகள்லாம் நடக்கிறது ப்ராபபிளி அதோடைய கீழே இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கலாம். ஸோ ஒரு நமக்கு ஒரு 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 லிட்டில் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன புரிதல் தான் அது. இதை வச்சு நம்ம பெருசாலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், தேவையில்லாத விஷயம் அது. ஆனால் இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, தேவ புத்திரர்கள் எல்லாம் வரும்பொழுது அங்கே சாத்தானும் வந்து நிற்கிறான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போது அந்த விஷயத்தில் முக்கியமான ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கிறவர் யாருங்க? யோபு. அப்போது தேவனே தான் ஆரம்பிக்கிறார். பாருங்க, எங்கேருந்து வருகிறாய் அப்படின்ன உடனே சாத்தான் என்ன சொல்கிறாங்க, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். ஏன்னா அவனுடைய நேச்சர் அதுதான். நம்ம பேதுரும் சொல்கிறார் இல்லைங்களா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, அவனுடைய சுபாவத்தை அவன் கரெக்டாக சொல்கிறான். அடுத்ததா பாருங்க, யோபு 1:8 பாருங்க, தேவனே ஆரம்பிக்கிறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. ஏன்னா கண்டிப்பாக அவன் அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறான். அதனால் இப்போ கேட்குறாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் அவனுக்கு மாதிரி யாருமே இல்லை அப்படின்ன உடனே 9வது வசனத்தில், அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். ஸோ இந்த சம்பவம்லாம் பேசிட்டு அப்போ சொல்கிறாரு, நீர் அவனை சுற்றி என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறீங்க. நீங்கள் போட்டிருக்கிற பாதுகாப்பை மீறி நான் என்ன பண்ண முடியாது, அவனை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ லிட்ரலாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதுதான். யோபுவை விட இன்னும் சொல்ல போனால் நம்ம எல்லாம் பல மடங்கு உயரிய ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் யோபுவை போய் அன்னைக்கு தொட்ட மாதிரி இன்னைக்கு பிசாசு நம்மளை தொடுவதற்கு ஏன் எதனால முடியுது அப்படின்னா, அன்னைக்கு அவனுக்கு ஒரு சில அதிகாரங்கள், பிசாசுக்கு லீகல் சிஸ்டம்லாம் அவனுக்கு இருந்துச்சு, அவன் அனுமதி வாங்கிட்டு போனான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை அவன் தொடரான்னா கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவன், என்ன அவன் தொடரான் அப்படின்னா அவன் நுழைவதற்கு சட்டப்படியான ஒரு வாசல் ஒன்று திறக்கப்பட்டிருக்குதுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, வசனத்துக்கு உண்மையாக இருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனாலும் பிசாசு எங்கேருந்து வரான்னு தெரிலங்க, அவ்வளோ போராட்டாங்க அப்படின்னா எங்கேருந்து வரான்? அவனுடைய லீகல் சிஸ்டம், சட்டப்படியான அவனுடைய முறைமைகளை அவன் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஏன்னா அதனால தான் அவன் சுற்றி சுற்றி வரான். இப்போ வேலியில் எந்த பக்கமாவது ஒரு ஓட்டை இருக்கான்னு பார்க்குறான், ஒன்று லூப்போல் பார்க்குறான். அடுத்தது இல்லைன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்று நம்ம இன்விடேஷன் கொடுத்துருப்போம், இல்லைன்னா இன்ஹெரிட்டன்ஸில் வரும். இன்விடேஷன்னா நம்மளா செய்த ஏதாவது காரியத்தினால உள்ளே வர்றது, இன்ஹெரிட்டன்ஸ்னா அம்மா அப்பா கிட்ட இருந்து, முற்பிதாக்கள் கிட்ட இருந்து வர்றது. அப்போது இவ்விதமாக இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே தேவனுடைய சமூகத்தில் அனுமதியை பெற்றுவிட்டு இவன் எங்கே போகிறாங்க, யோபுவை போய் தொடுவதற்கு இவன் போகிறான். அப்போது ஃபஸ்ட்டு டைம் யோபுவை என்ன பண்ண முடியல, அவனால் தொட முடியல. ஆனால் லீகல் ரைட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவனை போய் பிசாசு தொடுறான். தேவன் ஏன் அனுமதிச்சாரு அதுதெல்லாம் அது ரெண்டாவது கதை, அது நம்மளுடைய டிஸ்கஷன் கிடையாது. ஆனால் அவன் உத்தமத்திலே அவன் நிலை நிற்பான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். அதனால் அவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய உத்தமத்தில் நிலைத்திருப்பான்னு தெரிந்தனால தான் யோபுவுக்கு அந்த காரியங்களை அனுமதிச்சார்னு நான் நம்புகிறேன். பட் இது நம்மளுடைய டிஸ்கஷன் அல்ல. பட் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உண்மையாலுமே பிசாசு தேவனால் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைய தொடரான் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து அனுமதி பெறாமல் அவனால் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து ரெண்டாவது நாம் பார்க்கிறது, இன்னொரு பகுதியை நாம் வாசிப்போம். லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இது பேதுருவெலாம், அதாவது ஜீசஸ் வந்து மேலிருந்து மாம்சத்தில் வர்றதுக்கு முன்னாடியே நடந்துச்சா,
இல்லை இவங்கெல்லாம் பேதுருவெல்லாம் செலக்ட் பண்ணி இரவு நேரத்தில் இவர் ஜெபிக்க போனார் பார்த்தீங்களா, இரவு நேரங்களில் ஏசப்பா ஜெபிக்க மலைக்கு போயிடுவார் இல்லையா, அந்த டைமில் நடந்துச்சா எந்த டைமில் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் லிட்ரலாக இது ஒரு லீகல் சிஸ்டம். ஏன்னா இப்போ பேதுரு எந்த வளையத்தில் வந்துட்டாரு, அந்த 12 பேர் மாத்திரம் இல்லை, இன்னும் இந்த இன்னர் சர்க்கிள்னு சொல்கிற அந்த 3 பேர் யார், யாக்கோபு, யோவான், பேதுரு, அவங்க 3 பேர் ரொம்ப நெருங்கின ஒரு வளையத்தில் ஏசப்பா கூட இருந்தாங்க. அவங்கள அதில் இருக்கிற அந்த பேதுருவை தொடர்றதுக்கு எப்படி அதிகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, பிசாசு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அனுமதி கேட்கறான். நான் பேதுருவை தொடட்டுமா, ஏன்னா அவனை கொண்டு தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, சபையை கட்ட போறேன்னு சொல்றீங்க. அவன் தான் வந்து சபையினுடைய இதாக இருக்க போறான், மூளை இது என்ன சொல்றது, அஸ்திபாரமாக இருக்க போறான். அப்படி இப்படின்லாம் அவனுக்கு அந்த பாதாளத்தின் திறவுகோலை நீங்க அவனுக்கு கொடுக்குறீங்க. இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்கல்ல, அதனால அவனை தொடட்டுமான்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறான், பெர்மிஷன் கேட்குறான். இப்போ ஏசப்பா என்ன பண்றாருங்க, அங்கேயும் அங்கே வந்து அந்த பெர்மிஷனையும் கொடுத்துட்டு இங்கேயும் வந்து எச்சரிக்கிறார். அப்போ பேதுரு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கேட்டுக்கொண்டான், நான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். அடுத்ததான் என்ன சொல்கிறாரு பாருங்க, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அதை தவிர்க்க முடியாதுப்பா, ஆனால் விசுவாசத்தை விட்டு மட்டும் நீ என்ன பண்ணிடாத, விலகிடாத. ஏன்னா அது அவர் மறுதளிக்கிறத பற்றி தான். ஏசப்பாவை என்ன பண்ணுறான், 3 தாட்டி மறுதளிக்கிறான் இல்லையா. இத்தனைக்கும் அவன் அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன், மூத்த அப்போஸ்தலன்னு கூட சொல்ல முடியும் அவனை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவனை விழத்தள்ளும்படியாக பிசாசு என்ன பண்றாங்க, லீகல் சிஸ்டம்ல ஜீசஸ் கிட்ட போய் என்ன பண்றான், கேட்கறான். ஜீசஸ் அனுமதி அந்த பக்கம் கொடுத்துட்டாலும் இங்க வந்து பேதுரு கிட்ட ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துடுறாரு. டேய், அவன் வர போறான், ஜாக்கிரதையாரு, என்ன பண்ணிடாத, விசுவாசத்தை விட்டு போயிடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ குணப்பட்ட பின்பு, அப்படின்னா என்ன அர்த்தம், நீ அடி வாங்குவ, நீ என்னைய மறுதளிப்ப, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ, மனம் கசந்து அழுவ, அப்புறம் திரும்ப உன்னுடைய ஆத்துமாவில் ஒரு ஹீலிங் நடக்கும். அந்த ஹீலிங் நடந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அந்த குணப்பட்ட பின்பு அந்த சகோதரர் ஸ்திரப்படுத்த அந்த ப்ராசஸ் தான் யோவான்ல நம்ம பார்க்குறோம். பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயான்னு அவர் கேட்கிற கேள்வி. அது ஏற்கனவே நம்ம ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த தலைப்பில் நான் உங்களோட பேசினேன். அப்போ இது எதற்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா, பிசாசு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை சும்மா இஷ்டத்துக்கு வந்தாலும் என்ன பண்ண முடியாதுங்க, தொட முடியாது. அவன் லீகல் சிஸ்டம், சட்டப்படியான முறைமைகளை பயன்படுத்தி தான் அவன் உள்ளே நுழைகிறான். இப்போ நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சதுங்களா? இப்போ நம்ம இது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, பிசாசுனுடைய சேனை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை தொடுவதற்கு அவன் அத்துமீறி நுழைய முடியாது. He cannot be a trespasser among chosen people. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்குள்ள அவன் அத்துமீறி நுழைகிறவனாக அவனால் இருக்க முடியாது. சரிங்களா? ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததா, எது அவனுக்கு வாசலை கொடுக்கும்? நான் ஏற்கனவே சொன்னேன், அறிக்கை செய்யப்படாத பாவங்கள், உடைக்கப்படாத சாபங்கள், அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒரு சிலதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, சரி செய்யப்படாத ஒப்புரவாகாத செயல்கள். இது எல்லாமே தான் அவன் உள்ளே நுழைவதற்கு ஒரு வாசலாக இருக்கிறது. உள்ள நுழையிறது மாத்திரம் இல்லை, அவன் உள்ள வந்து என்னுடைய வீடுன்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆயிடுதுங்க, நம்ம இடம் கொடுத்துட்றோம். நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பதாக டிக் டீப் என்கிற தலைப்பில் நம்முடைய இருதயத்தின் 90 அறைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசியிருக்கோம். அதை பற்றி கேட்காதவங்க நம்ம யூடியூப்ல இருக்கிற பிளேலிஸ்ட்ல அந்த டீச்சிங் இருக்குது, ஒரு 9 வீடியோஸ் இருக்கும், தயவு செஞ்சு அதை கேளுங்க. அது நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ளேயும் பிசாசு தங்க முடியுமா அப்படின்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஸ்டடி நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை கண்டிப்பாக கேட்கணும். அதில் நம்முடைய இருதயத்தில் அறைகள் இருக்கிறது. அதில் நம்ம ஏசப்பாவுக்கு ரட்சிக்கப்பட்டு நம்ம எல்லாத்தையும் ஆவியாத்தமா சரணத்தை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாலும் இருதயத்தின் ஒரு சில அறைகளை பிசாசு என்ன பண்றாங்க, பிடித்து வைக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில அறைகள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற பட்சத்திலும் பிசாசு சட்டப்படி நுழைவதற்கான அங்கீகாரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சரிங்களா, அவனை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அப்படி கட்டாயப்படுத்தி வெளியே போகணும்னா நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா சட்டப்படி அவனுக்கு நம்ம தீர்ப்பை கொடுக்கணும். நம்ம டிகிரி, நான் சொன்னேன் இல்லைங்களா, கோர்ட்டு டிகிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு மேலான ஒரு 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 வக்கீல் இருக்கிறாரு, அவர் சிந்தின ரத்தம் நமக்கு இருக்குது. அதனால நம்ம தைரியமா அவனுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அதை விட அதிக கான்ஃபிடன்ஸோட நம்ம நீதிமன்றத்தில் நின்று நம்மளால் என்ன பண்ண முடியும்,
பேச முடியும், ஜெயிக்க முடியும். நம்மளுடைய இரட்சகர் நமக்காக ஜெயத்தை உறுதிப்படுத்திட்டார். ஆனா சிலுவையில் உறுதிப்படுத்திட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை பெற்றுக்கொள்றது தான் பாக்கி. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ அதாவது வந்து எனக்கு என் பேரு, இப்போ என் பேர்ல அவர் பட்டா போட்டுட்டாருன்னு வச்சுப்போமே, எனக்கு உரியதை என் பேருக்கு போட்டார், பில்லின்னு போட்டார். ஆனா பில்லி போய் அவருடைய கையில வாங்காமையே இன்னும் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா அது யாருடைய தப்பு? பில்லியோடைய தப்பு. ஏன்னா அவர் ஆல்ரெடி அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இப்ப நான் போய் அவருடைய மகனா உரிமையா என் பேருக்கு உரியதை என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் உரிமையா நான் கேட்கணும். இதுதான் நம்ம ஜெப நேரங்கள்ல நம்ம செய்கிறதான அந்த ஜெபங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அடுத்ததா முதல்ல பார்த்தோம், பிசாசு என்ன பண்றாங்க, லீகல் ரைட்ஸ், சட்டப்படியான உரிமையோட அவன் உள்ள நுழைகிறான். அடுத்தது நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாவமும் மன்னிக்க முடியாமையும், நல்லா கவனிக்கணும், பாவமும் மன்னிக்க முடியாமையும் ஆவி மண்டலத்துல நம்ம மேல இருக்கிறதான எல்லா கேஸையுமே ஆக்டிவா வச்சிருக்கோம். கேஸ் க்ளோஸ் பட்டிருக்காது. கோர்ட்டுக்கு முன்னாடி என் பேரு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். பில்லியினுடைய பேரு, பில்லி வந்து பாவம் செஞ்சிருந்தாலோ, பில்லி வந்து யார் மேலேயாவது கசப்போ வெறுப்போ கோபமோ வச்சிருந்தாலோ, பில்லியினுடைய பேர் என்ன ஆகிட்டே இருக்குங்க, கோர்ட்ல ஆமா அடிபட்டுக்கிட்டே இருக்கும். பில்லியை கவனிச்சிங்களா? யோபு மாதிரி தான். பில்லியை கவனிச்சிங்களா? பில்லி என்னன்னா அநியாயம் அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் இவங்க மேல கோபத்தோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பிசாசு குற்றம் சாட்டுவதற்கு என் வாழ்க்கையில மன்னிக்க முடியாமையும் பாவங்களும் இருக்கும்போது என்மேல் இருக்கிறதான சட்டப்படியான அந்த கேஸு அது எல்லாமே லீகலா இன்னும் என்ன ஆகுதுங்க, ஆக்டிவா பரலோக ஜட்ஜு முன்னாடி ஃபைல் அப்படியே தான் இருக்குது. ஃபைல் க்ளோஸே ஆகலை, ஃபைல் ஓப்பன்லேயே தான் இருக்குது. ஏன்னா நான் ஆக்சஸ் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் கசப்பையும் வெறுப்பையும் மன்னிக்க முடியாமையும் பாவ சுபாவத்தையும் வைத்திருக்கும் பொழுது என்னுடைய ஃபைல் என்ன ஆகுதுங்க, ரொம்ப ஆக்டிவாக தான் அது பரலோக நீதிமன்றத்தில் இருக்கிறது. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 18வது அதிகாரம் 34 to 35. சேர்ந்து வாசிப்போம். அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். எப்படி செய்வார்? உபாதிக்கிறவர்களிடத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், இயேசுவின் ரத்தத்தினால மூடி முத்திரை போடப்பட்டவங்க தான். ஆனா மன்னிக்க முடியாத சுபாவம் ஒன்று இருக்கும் பொழுது நம்மள அப்ரஸ் பண்றவன், டார்மெண்டர், அவன் பேர் டார்மெண்டர், அப்ரஸர், அவன் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறா? பிதாவே அதிகாரம் கொடுக்கிறார். ஏன்னா அவன் லீகலா வந்து அவன் என்னை துன்புறுத்தும்படியாக அவன் லீகலா தான் அவன் வந்து கேட்கறான். ஏன்னா அவனுக்குரிய ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏசப்பா சொன்ன மாதிரி அந்த தைரியத்துக்கு நம்ம வரணும். அந்த லெவல் ஆஃப் நெருக்கத்துக்கு ஏசப்பா கிட்ட நெருங்கி வரணும். என்ன நெருக்கம்? எனக்கும் இந்த உலகத்தின் அதிபதிக்கும் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு தைரியமா பேசுற அளவுக்கு நம்ம நெருங்கி வரணும். இப்போ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ முயற்சி நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, ஏசப்பா தெளிவா சொல்றாரு இந்த ஓமையில. அப்போ இந்த மன்னிக்காத சகோதரனை மன்னிக்காத அந்த வேலைக்காரன் என்ன பண்றாங்க, அவன் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவன் ஒப்பு கொடுக்கப்படுவான். இது யாருடைய சட்டத்தின்படி? தேவனே அதை அனுமதிக்கிறார். ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று பிசாசு நுழைவதற்கு வாசலான ஒரு லீகல் சிஸ்டமா என் வாழ்க்கையில திறந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் மறைந்திருக்கிறது என்ன? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களை படிச்சு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச எல்லா பாவத்தையும் நான் அறிக்கை பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம பாவங்களை அறிக்கை பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணோமா? நம்மளுடைய சந்ததியில் இருக்கிறதான பாவங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா? என்னென்ன அநியாயம் நம்முடைய சந்ததியில் நடந்திருக்கு நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. முற்பிதாக்களுடைய பாவங்களும் நம்ம அறிக்கை பண்ணுறதே கிடையாது.
ஏன்னா நம்ம இதை பற்றி ஒரு அறிவில்லாமல் இருக்கிறதுனால இந்த இக்னரன்ஸ், இந்த அறியாமையை பிசாசு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்னும் தேவ பிள்ளைகளை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு ஒவ்வொருவரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தடை செய்து அவர்களை கட்டி வைத்திருக்கிறான். அப்போ அக்கிரமங்களும் பாவங்களுமே நமக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவினையை ஏற்படுத்தி தேவன் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறதாக இருக்கிறது. அப்போ இந்த தெய்வீக தலையீடு நம்ம வாழ்க்கையில ஜெபித்தும் இன்னும் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மறைந்திருக்கிற அக்கிரமங்களும் பாவங்களுமாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோங்க, பிசாசு நியாயப்படி தான் நுழைவான் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ரெண்டாவதா பார்த்தோம், பாவமும் மன்னிக்க முடியாமையும் இருக்கும் பொழுது அந்த நம்ம மேல இருக்கிறதான குற்றச்சாட்டு பரலோக நீதிமன்றத்தில் அது ஆக்டிவாகவே தான் இருக்கும். நம்ம ஒப்புரவாகி தேவ சமூகத்திலையும் மனுஷருக்கு முன்பதாகவும் நம்ம ஒப்புரவாகாம அந்த காரியங்கள் நமக்கு விரோதமாக பிசாசானவன் செயல்படுத்தி கொண்டே தான் இருப்பான். இப்போ இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எல்லைகளில் இருக்கிற கசப்பு, கோபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மந்திர சூனிய கிரியைகள், இல்லைன்னா பரம்பரை சாபங்கள். மந்திர சூனிய கிரியைகள்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நம்ம சூனியம் போய் லிட்டரலாக பண்ணுறதில்ல, பட் சூனியம் மாறி பார்க்கப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள், முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, அது எல்லாமே குடும்ப பாரம்பரியங்கள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் அது சரி செய்யப்படாமல் அது அப்படியே இருக்கும் பொழுது அது என்ன நடக்குதுங்க, அது பரலோக நீதிமன்றத்தில் எனக்கு எதிராக குற்றம் சாட்டப்படுகிற நியாயப்படியான ஒரு கேஸாக போய் எனக்கு எதிராக அந்த காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? அப்போது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பிசாசானவன் என்ன பண்ணுறாங்க, எனக்கு எதிரான ஒரு காரியமாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ரிப்பெண்ட், மனம் திரும்பணும். மனம் திரும்பணும் என்னன்னா, அதை ஃபஸ்ட்டு நம்ம அக்ரி பண்ணணும். இப்போது இன்னொரு இடத்துல கூட ஒரு உவமையில் ஏசப்பா சொல்கிறார், ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அநீதியான விதத்தில் வந்து தன்னுடைய மேனேஜரை ஏமாத்திடுறான். அவனை பிடிச்சி ஜெயிலில் போடு அப்படின்றதுக்குள்ளே அந்த அநீதியான அந்த இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு அந்த முதலாளிகிட்டெல்லாம் கடன் வாங்கி ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டலாம் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, அவன் வந்து ஒருத்தன் வந்து நான் வந்து 50 கிலோ அரிசி வாங்கியிருக்கிறேங்க அப்படின்னா, அந்த 50 கிலோவை என்ன பண்ணு 25 கிலோவாக மாற்று, இப்படிலாம் அவன் சொல்கிறான். ஸோ இதை என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் அப்படியே எல்லாத்தையும் மாற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணுறான், ரொம்ப ஷ்ரூடாக அவன் இருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் மேலே குற்றம் சாட்டப்படுகிறதான குற்றத்தை அவன் என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு ஒத்துக்கொள்கிறான். எஸ், ஆமாம், என் மேலே குற்றம் சாட்டு இருக்குதா, ஆமாம் நான் ஒத்துக்கிறேன். இப்போது இந்த காரியத்தை நம்ம செய்கிறதே கிடையாது. என் மேலே ஒரு குற்றம் சாட்டு இருந்தால் அந்த குற்றச்சாட்டத்தை நம்ம எதிர்த்து தான் பேசணும்னு நினைக்கிறோம். நம்ம ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ரத்தத்தினால கழுவப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். நம்ம ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுறத ஒத்துக்கொள்ளாமல் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போது நானும் என்னுடைய குடும்பத்தாரும், தானியேல் அப்படி தானே ஜெபம் பண்ணுறாரு, நாங்களும் எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய தகப்பன் வீட்டாரும் என்ன பண்ணோம், நாங்கள் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஸோ அப்போ அக்யூசர், குற்றம் சாட்டுகிற, நம்மளை குற்றம் சாட்டுகிற விதங்களில் அவங்க குற்றம் சாட்டிட்டு தான் இருப்பான். அவன் எதெல்லாம் சொல்கிறானோ நம்ம அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் லீகல் சிஸ்டம். நீங்கள் நோ சொன்னீங்கன்னா நமக்கு கோர்ட் அந்த ஃபைல் க்ளோஸே ஆகாது, கேஸ் பெண்டிங்லேயே தான் நிற்கும். எதிர்த்தரப்பு ஹியரிங் இழுத்துக்கிட்டே போவாங்க பார்த்தீங்களா, கோர்ட் என்ன ஆகும், இல்லைங்க நான் செய்யலைங்க அப்படின்னு என்ன ஆகுங்க, இழுத்துக்கிட்டே போகும். வாய்தா மேலே வாய்தாவை போட்டு கோர்ட்டுக்கு விஷயங்கள் போனவங்களுக்குலாம் தெரியும் என்ன ஆகும், கடைசி வரைக்கும் அது ஒரு நாளில் முடிக்க வேண்டிய தீர்ப்பை 10 வருஷம் இழுத்துன்னு இருப்பாங்க. காரணம் என்ன, அவங்க ஒத்து போகவே மாட்டாங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒத்து போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒத்து போகிறதுனால நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். ஏன்னா நமக்காக வாதாடுறதான வக்கீல் நம்ம பக்கம் தான் இருக்கிறார். அவர் தன்னுடைய ரத்தத்தையே எனக்கு சிந்திருக்கிறாரு. அப்போ நான் அவருடைய காரியங்களுக்கு அவன் எதிர் சொல்கிற காரியங்களுக்கு நான் ஒத்து போயிட்டு அடுத்த நிமிஷமே நான் என்ன ப்ளீட் பண்ணணும், நான் கில்ட்டி தான், நீதிபதி முன்னாடி நான் கில்ட்டி தான், நான் குற்றவாளி தான். ஆனால் எனக்காக என்ன பண்ணியிருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய ரத்தத்தை எனக்கு சிந்தி இருக்கிறாரு. அதனால என்னுடைய குற்றத்தை
நீ இந்த ரத்தம் மன்னிச்சு என்னை முழுசுமா அந்த பழைய இருக்கிற எல்லா தொடர்புல இருந்து எனக்கு விடுதலை தர அந்த ரத்தம் எனக்கு போதுமானதா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் போய் நான் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நான் நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க தூங்குற வரைக்கும் உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு பரலோக நீதிமன்றத்தில் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், தினசரி இந்த அதிகாலை ஜபத்தை நம்ம எந்த மனநிலையில பண்ணணும் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் நான் போய் கோர்ட்டுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். லிட்டரலாக இந்த சத்தியத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் அப்படி தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமான குற்றச்சாட்டை நாங்கள் நியாயப்படி நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அதற்கும் மேலாக எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியான ரத்தம் எங்களுக்காக பேசுகிறது, ஜீவனுள்ளதா இருக்கிறது. வசனம் சொல்லுது, சிந்தப்பட்ட ஆபேலுடைய ரத்தத்தை விட இன்னும் அதிகமாய் பேசுகிறதான இயேசுவின் ரத்தம் எனக்காக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். தினந்தோறும் இந்த பிரேயர் இருக்கணும். இது வெறுமனே நமக்கு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் கிடையாது, தினந்தோறும். ஏன்னா நமக்கு தெரியாது என்னென்ன கேஸை நமக்கு விரோதமாக கொண்டு வந்து அக்யூசர் டெய்லியும் கொண்டுட்டு வரான்னு நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், லூப் ஹோல்ஸாக இருக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு ஓட்டைகள் மூலமாக இருக்கலாம், அறிக்கை செய்யப்படாததாக இருக்கலாம். என்னைக்கோ ஒரு நாள் நான் சின்ன வயசில் நான் அறியாமல் செஞ்ச விஷயமா இருக்கலாம். அதெல்லாம் நான் பெருசுப்படுத்தே பார்த்திருக்க மாட்டேன். ஆனால் அதையும் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு எதிராக அவன் நிறுத்துவான். அப்போ நான் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் பரலோக நீதிமன்றத்து முன்னாடி ஆஜராகி இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு விரோதமாய் குற்றம் சாட்டப்படுகிறவைகளை நான் ஒத்துக்கொண்டு அதற்கு மேலாக ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால நான் என்ன பண்ணும், ஜெயம் எடுக்கணும். இதை நம்ம செய்யலைன்னா லீகல் ரைட்ஸ் பிசாசுக்கு என்னங்க உண்டு. இப்போ நான் இந்த டீச்சிங் கேட்குறீங்க பார்த்தீங்களா, இந்த டீச்சிங்கை நீங்கள் கேட்குறது முக்கியம் இல்லை. இதிலிருந்து இந்த நாட்கள் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுடைய ப்ரேயர் லைஃப் மாறணும், உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறணும், நீங்கள் ஜெபிக்கிற விதமே மாறணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரேயரை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, தேவ சமூகத்தில் அதிகாலையில் எப்படி ஜோம் பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரேயர் லைஃப் கம்ப்ளீட்டாக மாறணும். அதிகாலையில் நம்ம போய் தேவனுடைய சமூகத்தில் நின்று ரத்தத்தினால மீட்கப்பட்டு பிசாசுடைய குற்றச்சாட்டுகளை எல்லாவற்றையும் நம்ம மேற்கொண்டு ரத்தத்தினால ஜெயம் எடுக்காம அந்த நாளை நம்ம தொடங்கவே கூடாது. இப்படி உங்களுடைய ப்ரேயர் லைஃப்ல ஒரு விஜிலன்ஸ், ஒரு ஜாக்கிரதையை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா வர்ற நாட்கள்ல நிச்சயமா நம்ம கேட்கிறதான இந்த காரியங்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம அது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியும். நிச்சயமா நம்முடைய ரத்த வழியில ஒரு சீரமைப்பு பார்க்க முடியும். இல்லைன்னா பிசாசு நியாயப்படி என்ன பண்றாங்க, நமக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். புரியுதுங்களா? பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம் அந்த வசனத்தை. கொலோசையர் 2வது அதிகாரம் 14-15 தான் வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி டீச்சிங்லாம் விரும்பாதவர்கள்னா இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டாருப்பா, நீ என்ன இன்னும் சாபம் பேய் பிசாசுன்னு பேசினுக்கிற, நான் இயேசுக்குள் நீதிமான், இயேசுக்குள் உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் லீகலாக இன்னும் நிறைய விஷயங்கள் அக்கம்ப்ளிஷ் ஆகலை. ஏன்னா எல்லாரும் இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுடைய சொந்தக்காரங்களோ, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்கிட்ட வாதாடி இருக்கிறாங்க. இந்த வசனத்தை காமிச்சு இந்த வசனத்தின் மூலமா இது எல்லாம் ஆண்டவர் அக்கம்ப்ளிஷ் பண்றாரு, அப்புறம் என்ன நீ இன்னும் பிசாசை கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன்னு என்னப்பா பேசினுக்கிறீங்க? ஜெயத்தை மாத்திரம் நீங்க அப்படியே ப்ரொக்ளைம் பண்ணுங்கப்பா, துதிங்கப்பா, ஆராதிங்கப்பா, சரியாயிடும் அப்படின்வாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில 1008 பிரச்சனை இருக்கும். அடுத்த கேள்வி, நீங்க துதிக்கிறீங்களா, நீங்க ஆராதிக்கிறீங்களா, உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை அப்படின்னா, அது சாதாரணமா வருங்க, எல்லாருக்கும் வர பிரச்சனை எனக்கும் வருதுங்க அப்படின்வாங்கள ஒழிய அவங்களால அந்த விஷயங்களை அவங்களால அங்கீகரிக்கவே முடியல. காரணம் என்னன்னா, இந்த வசனங்களை நம்ம சரியா புரிந்து கொள்றது இல்லை. பாருங்க, இதனுடைய விளக்கத்தை நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன செஞ்சாரு நான் போட்டிருக்கேன் பாருங்க. த பவர் ஆஃப் சாட்டானிக் இன்டர்ஃபியரன்ஸ், பிசாசு தலையிடும்படியான அவனுடைய வல்லமை சிலுவையில் என்ன பண்ணிடுச்சுங்க, முறிக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். த பவர் ஆஃப் சாட்டானிக் இன்டர்ஃபியரன்ஸ், பிசாசுனுடைய அந்த தலையீடு, குறுக்கீடு, அவனுடைய வல்லமைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, ஏசப்பா அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். ஆனா பட் போட்டு
எஃபெக்ட்ஸ் ஆஃப் தோஸ் லீகாலிட்டி. அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆனா அதனுடைய தாக்கங்கள் இருக்கு இல்லையா? பொதுவாக சொல்லுவாங்களே, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அதே மாதிரி தான் இப்போ அது ஏசப்பா வந்து அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே அதனுடைய வல்லமையை அவரு முடிச்சிட்டாரு. ஆனா அதனுடைய தாக்கங்கள், அது லீகலா இருக்கிறனால அந்த தாக்கங்கள் என்ன இருக்குங்க, அந்த எஃபெக்ட்ஸ் என்ன ஆகுதுங்க, இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இப்போ இது தொடர்ந்து வர்றதை பார்த்து பயந்துட்டு நம்ம அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு டூலை கர்த்தர் கொடுக்குறாரு. என்னதுங்க? அவருடைய நாமமும் அவருடைய ரத்தமும் அவருடைய வார்த்தையும். அப்போ இதனால என்ன பண்றோம், அந்த எஃபெக்ட்ஸையும் நம்ம என்ன பண்றோம், வல்லமை அவர் முடிச்சிட்டாரு, அதனுடைய விளைவுகளை நம்ம கையில், டே தம்பி நீ பார்த்து முடிச்சிரு அப்படின்றார். இப்போ எல்லாத்தையும் அவர், இப்போ அதனால தான் நிறைய பேர் இப்போ இந்த இந்த நிறைய ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், கள்ள உபதேசங்கள்லாம் வந்தது காரணம் என்ன தெரியுங்களா? அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார், நான் எதுவும் செய்யறதுனா சும்மா உட்காந்து இருப்பேன். சும்மா உட்காரவங்களுக்கு இப்படி தான் புத்தி வரும். தவறான கள்ள உபதேசங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? an idle mind is a devil's workshop. ஒரு மூளை சும்மா இருந்துச்சுன்னா அது யாருடைய பட்டறையாம்? அது பிசாசு வேலை செய்கிற பட்டறையாம் ஒரு மூளை. அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு ஒரு வேலை இருக்குது. we have a greater responsibility. என்ன அப்படின்னா, to cancel all those legal effects. அவர் பவரை முறிச்சிட்டாரு, சிலுவையில வல்லமையை முறிச்சிட்டாரு. பாவத்தினுடைய வல்லமை முறிக்கப்பட்டது, பிசாசனுடைய மரணத்தின் வல்லமை முறிக்கப்பட்டது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிந்ததுன்னு தான் சொன்னாரு. ஆனா இந்த பக்கம் லீகலா அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே இன்னும் அப்படியே ஆவி மண்டலத்துல செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்காரு? எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் அதை கரெக்டாக நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணுங்க, அந்த காரியத்தை நான் ஜெயமாக தேவ சமூகத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக. புரியுதுங்களா? ஸோ நான் அதை கன்ஃபஸ் பண்ணி, ரினவுன்ஸ் பண்ணி, அதாவது நான் அறிக்கை பண்ணி, என்னை விட்டு வெளியேற்றி, இயேசுவின் ரத்தத்தினாலும் நாமத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நான் ஜெயம் எடுக்கலன்னு சொல்லி சொன்னால் அந்த எஃபெக்ட்ஸ் அப்படியே இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், பரலோகத்துக்கு போவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தோல்வியை நான் சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். கிறிஸ்தவன் சொல்லுவேன், ஆனால் ஒரு முழுமையான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ள என்னால் ஒரு விக்டோரியஸ் லைஃப் என்னால் வாழ முடியாமல் இருக்கும். நிறைய தேவ பிள்ளைங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாததற்கு காரணம் என்ன? இதுதான். அந்த பாவத்தினுடைய, சாபங்களுடைய, உடன்படிக்கைகளுடைய, பொருத்தனைகளுடைய வல்லமைகள் என்ன ஆகுதுங்க, இன்னும் எனக்கு விரோதமான சட்டப்படியான வாசலாக எனக்கு எதிராக அவை இருக்கிறது. ஸோ இதை நம்ம அடையாளப்படுத்தி நம்ம முறிக்கணும். பாருங்க, எபிரேயர் 12:24 நம்ம எல்லாரும் வாசிப்போம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சரிங்களா? திரும்ப வாசிப்போமா? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்ப இங்க நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவின் ரத்தம் நம்மளுடைய பரம்பரையில என்னென்ன ரத்தம்லாம் சிந்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்குதோ அந்த ரத்தத்தை விட இன்னும் சத்தமாகவும் மேன்மையாகவும் வெற்றி தரும் விதத்துல எனக்காக பேசுவது யாருடைய ரத்தங்க? இயேசுவின் ரத்தம். அப்ப அந்த இயேசுவின் ரத்தத்தை, அதனாலதான் இந்த டெய்லிக்கும் இந்த கம்யூனியன் எடுக்கிறத பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் தினந்தோறும். சரிங்களா? ஸோ அதனால தினசரி நீங்க அதை செய்ய ஆரம்பிங்க. இது வரைக்கும் நீங்க செய்யலைன்னா தயவு செஞ்சு நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. கணவன், அட்லீஸ்ட் கணவன் மனைவினாச்சும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், உங்களுடைய அதிகாலை ஜெபத்தில் கர்த்தருடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் நம்ம பங்கெடுத்து ஜெபிக்கணும். ஏன்னா இது சீரியஸான விஷயங்க. இது நீங்கள், நான் சொல்கிறது ஏதோ விளையாட்டுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இனி வருகிற நாட்களிலே சத்ருனுடைய கிரியைகள்லேருந்து, சத்ருனுடைய தாக்கங்கள்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ளணும்னா அவருடைய சரீரமும் ரத்தமும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. சரிங்களா? அது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். வரக்கூடிய கொடிதான வியாதிகள் இருக்கிறது, வரக்கூடிய கொடிதான காலங்கள் இருக்கிறது, அது எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் நம்ம காலையில் எடுக்கிறதான கம்யூனியன், இயேசுவின் சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கெடுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும். சரி, இப்போது இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கும்போது இந்த பரலோக நீதிமன்றம் எப்படி அது ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் எவிடன்ஸ். இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ கோர்ட்டில் ஏதாவது ஒன்று செல்லணும்னா என்ன கேட்பாங்க? எவிடன்ஸ் கேட்பாங்க. இப்போ எவிடன்ஸ் என்னதுங்க?
அவன் எவிடன்ஸ் நிறைய வச்சிருப்பான். எனக்கு விரோதமாக குற்றம் சாட்டுறவன் என்ன பண்ணுவான்? எங்கள் அப்பா ஏமாத்தினது, எங்கள் தாத்தா ஏமாத்தினது, நான் பொய் பேசினது, இதெல்லாத்தையும் ரெக்கார்டு வச்சுருப்பான். தேவனுடைய சமூகத்தில் போட்டு காமிப்பான். சிசிடிவியில் கேப்சர் ஆன மாதிரி எல்லாம் அப்படியே அழகாக க்ளீனாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் மானிட்டரிங் ஸ்பிரிட் சுற்றியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதை கண்காணிக்கிற வல்லமைகள் பார்த்து கொண்டே தான் இருக்குது. எல்லாமே அவனுடைய டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் அவன் போட்டு காமிப்பான். ஆனால் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய கையில் ரத்தத்தை ஏந்தினவர்களை, இயேசுவின் ரத்தத்தை ஏந்தினவர்களா நம்ம போய் நிற்கணும். ஏசப்பா, எனக்கு எவிடன்ஸ் என்னது? என்கிட்ட வேற எந்த எவிடன்ஸும் கிடையாது. இயேசுவின் ரத்தம் தான் என்னுடைய எவிடன்ஸ். எனக்காக 2025 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார்? அவரு எனக்காக ரத்தம் சிந்தினாரு. அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த ரத்தத்தில் தினந்தோறும் நான் என்ன பண்றேன்? பங்கெடுக்கிறேன். அந்த ரத்தம் என் ரத்தத்தோட என்ன இருக்குது? கலந்து இருக்குது. அதனால இப்போ லீகலான உன்னுடைய எந்த சிஸ்டமும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாதுன்னு சொல்லி நம்ம தைரியமா பேச முடியும். அவன்கிட்ட 1000 ப்ரூஃப் வச்சிருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ப்ரூஃப் போதும். அது ஒரு ப்ரூஃப் தான் இயேசுவின் ரத்தம். புரியுதுங்களா? ஸோ லீகல் எவிடன்ஸை நம்ம பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் செலுத்துறதுக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். பாருங்க, அப்ப நம்ம அறிக்கை பண்ணி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொடுக்கும் போது என்ன ஆயிடுவாங்க? குற்றம் சாட்டுகிறவன் கப்பு சுப்புன்னு அமைதலாயிடுவான். அவனுக்கு பேசுறதுக்கு வேற வார்த்தையே கிடையாது. ஆனா இதை நம்ம தெரியாம, அதனால தான் சொன்னேன், அறியாமை அப்படின்றது பிசாசு நமக்கு எதிராக வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு வலை. இதை பத்தி தெரியலன்னா நம்ம எப்படி இருப்போம்? அமைதலா இருப்போம். ஏதாவது பிரச்சனை வந்தா மாத்திரம் என்ன சொல்லுவோம்? ஏசுவின் ரத்தம், ஏசுவின் ரத்தம், ஏசுவின் ரத்தம்னுவோம். ஆனா இயேசுவின் ரத்தத்தை தினந்தோறும் நம்ம சொல்லணும். இயேசுவின் ரத்தத்தை தினந்தோறும் பங்கெடுக்கணும். இயேசுவின் ரத்தத்தை தினந்தோறும் பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஏந்தி நின்று நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தை நான் பங்கெடுக்கிறேன். உங்க ரத்தம் என் ரத்தத்துக்குள்ள இருக்குது. இந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் என்னுடைய ஒரே ப்ரூஃப், என்னுடைய ஒரே எவிடன்ஸ் இயேசுவின் ரத்தம் தான். அந்த ரத்தத்தை நான் ஒவ்வொரு நாளும் பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நான் பிரசன்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அன்னைக்கு அக்யூசர் பில்லின்ற பேரு அன்னைக்கு அவன் வாயிலே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்காக இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுதுங்க? பேசி கொண்டிருக்கிறது, பரிந்து பேசுகிறது. அப்போ என்னுடைய சட்டப்படியான என்னுடைய வெற்றி அது உறுதியாக்கப்படுகிறது. ஏன்னா கர்த்தர் என்ன பண்றாருங்க? அவர் குமாரனுடைய ரத்தம் பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் இயேசுவின் ரத்தம் பேசுகிறதுனால இப்போ எனக்கு வெற்றி என்னாகுதுங்க? உறுதியாக்கப்படுகிறது. அப்போ கோர்ட்டுக்கு உள்ள போகும்போதே நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் போனோம். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல ஒரு பெரிய வக்கீல, நல்லா இருக்குல்ல காஸ்ட்லியான வக்கீல் காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும் நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லி தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பார்த்துருக்கிறீங்களா? அவன் தப்பு பண்ணியிருப்பான், ஆனால் அவன் வச்சிருக்கிற வக்கீல் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கொடுத்து வச்சிருக்கிற வக்கீலாக இருக்கும். இந்த பக்கம் எதிர்த்தரப்பில் இருக்கிறவன் பாவம் 10,000 ரூபாய்க்கு ஒரு வக்கீலை கூப்பிட்டு வந்திருப்பார். இப்போ இவங்க 2 பேரும் கோர்ட்டுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும் இவங்களுடைய நட பாருங்க? அப்படி இவர் திமிரா போவார், ஆனால் அநியாயம் பண்ணவனா இருப்பான், ஆனால் திமிரா போவான். ஏன்னா நான் தாண்டா ஜெயிக்க போறேன், நான் அவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் அந்த வக்கீலுக்கு அப்படின்வான் இல்லையா? இப்போ அவெல்லாம் அநியாயம் பண்றவனுங்க. இப்போ நம்ம நியாயப்படி அந்த கோர்ட்ல என்ன செல்லுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை பிரசன்ட் பண்ணணும். ரத்தத்தை பேசும்படியாக நம்ம ஜெபிக்கணும். ரத்தம் எனக்காக பேசட்டும், ரத்தம் என் தலைமுறைக்காக பேசட்டும், இயேசுவின் ரத்தத்தில் நான் பங்கெடுக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நான் ஆஜராகி நான் இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிட்டேன்னா அன்னைக்கு லீகல் கிரவுண்டு பிசாசு எடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இதை நான் ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினந்தோறும் இதனுடைய எப்படி நம்ம காலையில் எந்திரிச்சோன்ன தேவனை துதிக்கிறது ஸ்தோத்தரிக்கிறதுலாம் ஒரு பார்ட்டாக வச்சிருக்கிறோமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்று இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம ஜெயத்தை பெற்று குற்றம் சாட்டுகிறவனுடைய வாயை இழுத்து சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுங்க? அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கணும். இதுதான் இனிமேல் நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும். இப்படிப்பட்ட ப்ரேயர் லைஃப்பில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுங்க? இப்படிப்பட்ட இந்த பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஜெபிக்கிற இந்த ஜப வாழ்க்கை தான் இனி வருகிற நாட்களிலே நமக்கு ஒரு ஜெயத்தை தரும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம இன்னும் முட்டி மோதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா குற்றம் சாட்டுகளுடைய வாயை அடைக்காம நீங்கள் போய் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, கத்திக்கிட்டே கதறிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு விரோதமாக அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். புரியுதுங்களா?
இதனுடைய முடிவில் நான் உங்களுக்கு அந்த ஜபங்களையும் நான் அந்த நம்ம 12 days முடிக்கும் போது இதனுடைய ப்ரேயர்ஸும் அனுப்புவேன். பட் அந்த இன்னும் எக்ஸ்டென்சிவான ஒரு ப்ரேயர் ஒன்று ஆயத்தம் செய்துட்ருக்கேன். அது அந்த கோர்ட் ரூம் பற்றி, அந்த நீதிமன்றம், பரலோக நீதிமன்றத்தை பற்றி நம்ம அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரேயர்ஸை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுவும் கிட்டத்தட்ட நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே தினசரி நானும் என்னுடைய மனைவியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நாங்கள் அந்த ப்ரேயர் தொடர்ந்து நாங்கள் செய்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போது அது எங்கள் 2 பேருடைய வாழ்க்கையில் அது ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை அது தந்திருக்கிறது. லிட்ரலாக எங்களுடைய வாழ்க்கையில் சத்ருனுடைய வாய் அடைக்கப்படுகிறத எங்களால் பார்க்க முடிகிறது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ப்ரேயர் லைஃப், இப்போ இதனுடைய அடித்தளம் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் ஆழமான அநேக காரியங்கள் பரலோக நீதிமன்றத்தை பற்றி இருக்கிறது. அதை நம்ம வருகிற நாட்களே ஆண்டவர் சித்தமான நம்ம ஜெபிக்கலாம், பார்க்கலாம். இப்போது இந்த காரியங்களில் பிசாசு என்னென்னலாம் நம்ம கண்ணுக்கு மறைச்சி வச்சிருக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் அமைதலாக இருந்தீங்கன்னா என்னன்னு அர்த்தம் சொன்னேன் இல்லைங்களா? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அதாவது அவன் அமைதலாகவே நிற்போம். பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கிறோன்னே தெரியாமல் ஒரு சிலர் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவன் என்ன சொல்லுவான்? குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். பாருங்க, இவ்வளோ பேசுகிறானே, ஏதாவது எதிர்த்தரப்பு பேசுகிறானா அவன், நமக்கு கேட்கவே கேட்காது. நமக்கு எதுவுமே என்ன ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையாலுமே யோபுக்கு நடந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் நடக்குதுங்க. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இதுதான் நடக்குது. ஏன்னா குற்றம் சாட்டுகிறவன் இரவும் பகலும் என்ன பண்றானா? குற்றம் சாட்டி சகோதரர் மேல் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இரவும் பகலும் அவன் என்ன பண்ணிட்டே இருக்கான்? இந்த கோர்ட் ரூம் ஆக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு மத்தியில் நீங்கள் ஜெயம் எடுக்கிறவங்களா உங்களுடைய ஜெப வாழ்க்கை இருக்கணும். அப்போது நம்ம எதை நம்ம வாயை திறந்து அறிக்கை செய்து அவன் அக்யூஸ் பண்ணானா, ஆமாங்க அப்படிதான் ஆச்சு, பாவம் செஞ்சுருக்கிறான், ஆமாம் பாவம் செஞ்சுருக்கிறான், எங்கள் அப்பா தீமையான ஒரு பலி செஞ்சார், ஆமாம் பலி செலுத்திட்டாரு, ஆனால் அதை விட மேலான இயேசுவின் ரத்தம் எனக்கு இருக்குது, எனக்காக பேசுது, அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அந்த ரத்தத்தை நான் பானம் பண்றேன், அந்த ரத்தம் என் ரத்தத்தோட கலந்து இருக்குன்னு நான் பேசும் பொழுது அவனால எதிர்த்தரப்புல வேற எதுவுமே பேசும். அப்போ மொதல் விஷயம், நம்ம அமைதலா இருக்கக்கூடாது. பரலோக நீதிமன்றத்தில் போய் அமைதலா இருந்தோம்னா அவன் இன்னும் எதிர்த்தரப்பு வாதம் என்ன ஆகிட்டே இருக்குங்க, பெருகி கொண்டே இருக்கும். அடுத்து ரெண்டாவதா, இந்த பரம்பரை சாபங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஜெனரேஷனல் கர்ஸ். இது ஒரு லீகல் டாக்குமெண்டாவே பரலோக நீதிமன்றத்தில் நமக்கு விரோதமாக செயல்படுகிறதா இருக்கு. ஸோ த ஜென்ரேஷனல் கர்ஸ், பரம்பரை பேட்டர்ன்ஸ், அதாவது பரம்பரை முறைமைகள், பரம்பரை சாபங்கள். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த உடன்படிக்கைகள், பொருத்தனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணாத வரைக்கும் அதையெல்லாம் எனக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிற சட்டப்பூர்வமான ஒரு ஃபைல் மாதிரி அது நீதிமன்றத்துக்கு முன்னாடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த என்னுடைய பழைய பொருத்தனைகள் எதுதெல்லாம் ஞாபகம் வருதோ, இப்போ கர்த்தர் ஒரு சிலது நம்ம ஜெபிக்க ஒரு சிலர் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க, நம்ம இப்போ இந்த டீச்சிங் ஆரம்பிச்சிலேருந்து நைட்டில் ஒரு சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறதுலாம் சொன்னீங்க, நல்லது. அதெல்லாம் உடனே எழுதி என்ன பண்ணுங்க, அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சிலதை கேட்கும் போது ஆவியான டக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்துவார், நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோமே, நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோமே, இதெல்லாம் நினைப்பூட்டுவார். உடனே அதை எழுதி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லீகல் ஆக்சஸ், அந்த சட்டப்பூர்வமான காரியத்தை நம்ம என்ன பண்ணணுங்க, கேன்சல் பண்ணணும். சரிங்களா? இது நம்ம கேன்சல் பண்ணாமல் வெளியேற்றாமல் நம்ம இருந்தோம்னா பிசாசு நியாயப்படி நுழைவதற்கு ஒரு வாசலாக மாறுகிறது. அடுத்ததாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம சும்மா பிசாசை பார்த்து வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே, என் குடும்பத்தை தொடுவதற்கு உனக்கு இடம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு வெறும் கத்திக்கிட்டு இருக்கிறதுனால பிசாசு வெளியே போகாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பிசாசு உள்ள நுழையிறதுக்கு லீகலான என்ன கேஸோ அதை கண்டுபிடிக்கணும். அவன் வீட்டுக்குள்ளே பூந்து என் பையனை சொந்தம் கொண்டாடுவான், புருஷனை சொந்தம் கொண்டாடுவான், மனைவியை சொந்தம் கொண்டாடுவான், நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் சொந்தம் கொண்டாடிட்டு இருப்பான். நம்ம வெளியே போனால் போக மாட்டான். ஏன்னா அவன் சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஏதோ ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஒன்று, லீகலான ஒரு விஷயம் ஒன்று நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த லீகல் டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இயேசு நாமத்தில் வெளியே போனால் வெளியே ஓடிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு அதிகாரமே கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, திருமண தடை, பலவீனம், பொருளாதார நெருக்கடி, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லேண்டு பிரச்சனை,
லேண்டுடைய செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கும், இல்லை லேண்ட் எங்கேயாவது பத்திரம் எங்கேயாவது போய் மாட்டிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி காரியங்கள். ஸோ இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி இருக்கிறதான லீகலான விஷயம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எதனால ஏசப்பா இந்த காரியம் போய் தீமையான கரங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கு, எதனால இந்த ஆசீர்வாதம் வராமல் இருக்குது, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க. அதை வெளிப்படுத்தின உடனே அதை நீங்கள் ரினவுன்ஸ் பண்ணணும், அதை அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற கேஸை எப்படி டிஸ்மிஸ் பண்ணுறீங்க, நீதிமன்றத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போங்க. ஒரு 7 நாள் உபவாசம் பண்ணலாம், இல்லை ஒரு 21 நாள் உபவாசம் பண்ணி, அதுவும் அதிகாலை வேலையில் நீங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் ஆஜராகி அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக என்ன பண்ண ஆரம்பிங்க, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு திருமண தடைன்னு வச்சுப்போமே, திருமண தடைக்கு காரணம் என்னன்னு கர்த்தர் வெளிப்படுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியாக ஒரு 21 டேஸ் கோர்ட் முன்னாடி போய் ஆஜராகி என்ன சொல்ல போறீங்க, என்னுடைய வீட்டில் திருமண தடைக்கு இதுதான் காரணம், இதற்கு காரணமாக இருந்த செயல்கள், இந்த செயல்கள் நாங்கள் முற்பிதாக்கள் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம், அதனால இந்த காரியங்களை இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் அறிக்கை பண்ணுறேன். ஆனால் இதுக்கு மேலாக எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் எனக்காக பேசுகிறதுனாலே, அந்த ரத்தத்தை நான் விசுவாசிப்பதுனாலே, அந்த ரத்தத்தை நான் பங்கெடுப்பதுனாலே, அதை நான் பானம் பண்ணுகிறதுனாலே, இப்போ எனக்கு எதிராக இருக்கிறதான இந்த கேஸ் எல்லாம் என்ன ஆகட்டும், க்ளோஸ் ஆகட்டும்னு சொல்லி நீங்கள் உபவாசித்து கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற மாதிரி 21 நாள் 40 நாட்கள் உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்ததா இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவன் ரொம்ப இன்னசென்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, நேற்றே சொன்னேன், பிசாசு வந்து நம்ம கிட்டலாம் பரிதாபம்லாம் பார்க்க மாட்டான். ஐயோ ஒன்றும் தெரியாமனா இருக்கிறானே, நம்ம தெரியாமல் இருக்கிறவங்கள போய் ஏமாத்துறது நம்ம மனசு உறுத்தும் இல்லை, ஆமாம் தானே? தெரியாமல் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஏமாத்துறது நம்ம மனசு உறுத்தும். ஆனால் பிசாசுக்கிட்டலாம் அந்த இறக்கம்லாம் கிடையாது. ஸோ அதனால இன்னசென்ட்டாக நம்ம இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இக்னரண்ட்டாக இருக்கக்கூடாது. இக்னரண்ட் வேற, இன்னசென்ட். இன்னசென்ட்னா என்ன அர்த்தம், ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது. இக்னரண்ட்னா என்னன்னா தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே அப்படி அறியாமையில், அதாவது எனக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது, நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதிலாம் இருக்குது, ஆனால் அதை கற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி என் இஷ்டத்துக்கு நான் எதுவும் பண்ணிட்டு இருக்கிறேன். அது பேர் தான் இக்னோர். அதாவது நான் கண்டுக்கல, அதை இக்னரன்ஸ், அதை நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். ஸோ அப்போது பிசாசு வந்து நம்மளை இவன் பாவம்பா கண்டுக்காமல் இருக்கிறான், அதனால் அவனை விட்டுருவோம் அப்படின்லாம் விட மாட்டான். ஸோ அவனுக்கு தேவை நம்மளை ஏமாற்றணும், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். என்னுடைய ஆத்துமாவை அவன் அழிக்க வரான். ஸோ அதனால நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, வெளிப்படுத்தின விஷயம் 12:10 நான் சொன்ன மாதிரி, குற்றம் சாட்டுகிறவன் இரவும் பகலும் என்ன பண்றானா, வாசிச்சிருவோம் அந்த வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஸோ இதுதான் பிசாசனுடைய தன்மை, சரிங்களா? பிசாசனுடைய நேச்சர், அவன் குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம மறுக்கும் பொழுது, அவன் குற்றம் சாட்டும் போது நம்ம மறுத்தோம்னா அது ஓகே ஆயிடாது, நம்ம ஜெயிக்க முடியாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அவன் சொல்லும் போது நோலாம் நோ, இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்கலாம் பேச முடியாது, மறுத்து பேச முடியாது. ஏன்னா அவன் நியாயமானது தான் அவன் சொல்லுவான், அநியாயத்தையும் சொல்லுவான், நியாயமானதான் மெயினாக பேசுவான். ஆனால் அவன் பேசும்போது நம்ம எப்படி எதிர்த்து பேசணுங்க, நம்முடைய எதிர் பேச்சே எதில் தான் இருக்கணும், இயேசுவின் ரத்தத்தில் தான் இருக்கணும், சரிங்களா? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் அவனுடைய அதே அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் நீங்கள் அப்புறமா படிச்சு பாருங்க, அவனை எப்படி ஜெயிக்கணுமா, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை மேற்கொண்டார்கள், அவனை ஜெயித்தார்கள். அப்போ அவனை ஜெயிக்கிறதுக்கு இது 2 தான். குற்றம் சாட்டுகிறவனை ஜெயிக்கிறதுக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தம், சாட்சியின் வசனம். ஸோ ரத்தத்தை நம்ம எப்பயுமே, அதனால தான் தினசரி கம்யூனியன் நமக்கு அவசியம். நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசுகிறேன். அதனால் தயவு செஞ்சு உங்கள் பழக்க வழக்கத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ஜபங்களிலே காலையில் கண்டிப்பாக கணவன் மனைவி குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்க அந்த கம்யூனியன் நீங்கள் எடுக்க பழகுங்க. ஒன்று. இன்னொன்று, ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் ரத்தத்தினாலே ஜெபிக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். அடுத்ததா சாட்சியின் வசனம். அப்போனா என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் வசனம் மண்டைக்குள்ள போகணும் இல்லையா? வசனம் நல்லா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வசனத்தை பற்றி அறிகிற அறிவு, வசனத்தினுடைய அறிவு நமக்கு பெருகணும். சும்மா பைபிள் அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா? வசனம் கற்றுக் கொடுக்கப்படுகிற இடங்களிலெல்லாம் போய் நம்ம கவனத்தோட வசனத்தை ஆர்வமாக கேட்கணும். வசனத்தை ஆர்வமாக கேட்க தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, பிசாச வசனம். ஏன்னா அவனு இந்த பூமியில் இருக்கும்போது பிசாச ஏசப்பா எப்படி ஜெயிச்சாரு,
வார்த்தையினால தான், வசனத்தில் தான் ஜெயிச்சார் இல்லையா, வசனத்தினால தான் மேற்கொண்டார் இல்லையா. அதே போல தான். ஸோ நமக்கு 2 ஆயுதம் இருக்குது, அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை. ஸோ வார்த்தையிலையும் நம்ம இன்னும் அதிகமாக வளர நம்ம தீர்மானம் பண்ண வேணும். சரி, இப்போ குடும்பத்தில் இது எவ்விதமாலாம் இந்த லீகல் பிரச்சனைகள், இந்த லீகலாக இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா பரலோக நீதிமன்றத்தில், இது எப்படிலாம் குடும்பத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். முதலாவது, அடிக்கடி பார்த்தீங்கன்னா லீகல் டிஸ்பியூட் குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். பரலோக நீதிமன்றத்தில் நடக்கிறது மாதிரியே கீழேயும் அவங்க எப்போ பார்த்தாலும் கோர்ட்டுங்க சொல்லுவாங்களா, என்னப்பா கோர்ட்டும் கச்சேரியுமா போய்கிட்டே இருக்கிற அப்படின்வாங்க இல்லையா. அதுதான் ஒரு சிலருடைய குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் லீகல் பிரச்சனை இருக்கும். ஒன்று லேண்டுக்காக போவாங்க, வேலைக்காக போவாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும், அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டுக்காக போவோம். இப்படி ஏதோ ஒன்றுக்கு சும்மா கோர்ட் வாசலை மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு சிலருடைய குடும்பத்தில் ஒரு சில காரியங்கள் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தங்க, லீகலாக பிசாசு உங்கள் மேலே என்ன பண்ணிட்டு இருக்கிறான், குற்றச்சாட்டை வைத்து கொண்டே இருக்கிறான். அதனால ஏதோ ஒரு பிரச்சனையின் மூலமாக அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு அவங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இதற்கு தீர்வாக நம்ம செய்ய வேண்டியது, நம்முடைய தலைமுறையில் அநீதியாய் வந்த காரியங்களை குறித்து நம்ம அறிக்கை பண்ணணும். கர்த்தாவே, என்னுடைய எல்லைகளில் ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்கள் அநீதியாக என்ன பண்ணியிருக்கலாம், ஒருவேளை அந்த வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கந்து வட்டி, மீட்டர் வட்டி, அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத காரியங்கள்லாம் பண பொருளாதாரத்தில் பண்ணியிருக்கலாம். இல்லை யாரையாவது ஏமாற்றிருக்கலாம், திருமண உறவில் ஏமாற்றிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பால் உறவுகளில் யாராவது ஏமாற்றி இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான கிரியைகள் இருக்கு இல்லைங்களா. இது எல்லாமே நம்முடைய தலைமுறையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்திருக்கலாம். ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். அந்த காரியங்கள் நிமித்தமாக எனக்குள்ள வந்ததான ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், ஏமாற்றி சம்பாதிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சம்பாத்தியத்தை எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம அதெல்லாம் என்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேறணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா. சகை கூட என்ன பண்ணுறாருங்க, ஏசப்பா உள்ளே வந்த உடனே, வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஏசப்பா மனம் திரும்புன்னு சொன்னாரா, எதுவுமே சொல்லலை. வந்த உடனே நான் என்னென்னலாம் அநியாயமாக வாங்கினனோ அது எல்லாத்தையும் நாளைத்தானே என்ன பண்ணுறேன், நான் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே ஒரு கன்விக்ஷன். அதுதான் ஏசப்பாவுடைய ப்ரெசன்ஸ் போன உடனே அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்துடுச்சு. ஏசப்பா அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்ணுன்னு அவர் போகும்போதே அவனுக்குள்ள அந்த சால்வேஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே, வீட்டில் போய் விருந்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் சகைவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் ரினவுன்ஸ் பண்ணி அதனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம வெளியேற்றணும். ரோமர் 8:1 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. அன்றியும் ஆக்கினை தீர்ப்பில்லை அந்த வசனம், ரோமர் 8:1. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லைங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதை நம்ம நீதிமன்றத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லணும். என்ன ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த முடியாது. காரணம், நான் எங்க இருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் எனக்குள் இருக்கிறது. இதை நம்ம போல்டாக நம்ம கிளைம் பண்ணணும். சரிங்களா. ஸோ எல்லா நீதிமன்றத்தில் இருக்கிறதான எல்லா சாபங்களையும் நம்ம ரினவுன்ஸ் பண்ணணும். அடுத்து 2வதாக இருக்கிறது என்ன அப்படின்னா, வெளிப்படையாக நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ குடும்பத்திலையோ தொடர்ந்து வருகிற அவமானமான காரியங்கள். அதாவது நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே நமக்கு ரொம்ப தலைகுனிவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த சண்டை போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவே நின்று வேடிக்கை பார்த்து நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி. அப்புறம் ஒருவேளை அது வீட்டில் நடக்கிற சண்டையவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு அவமானமாகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரேஸ், பப்ளிக் டிஸ்கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியும் அவமானமாகிற மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடா, இந்த குடும்பமா, எப்போ பார்த்தாலும் தெருவில் தான் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அவங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வீட்டுக்கு அப்படி ஒரு பேர் வந்துடும். அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு அவமானம் என்பது தொடர்ச்சியாக வருகிற காரியமாக அவங்களுடைய வாழ்க்கையிலே அது இருக்கும். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அவமானத்தை ஏற்படுத்துது. ஸோ அந்த மாதிரி காரியங்களை அவங்க வெளியேற்றி அவர்கள் ஜெபிக்க வேண்டும். ஏசாயா 61:7 நம்ம வாசிக்கிற அந்த வசனங்களை நம்ம சொல்லி நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம ஜெபிக்கலாம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த வசனங்களை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இதை சொல்லி இந்த வசனத்தையே பிரேயரா மாத்துங்க. அப்படியே ஏசப்பா எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறீங்க, எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையா பலன் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, வசனமே நம்முடைய ஜபமா மாறணும். சரிங்களா. சரி,
அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய விடுதலைக்காக கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அந்த விடுதலையை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதாவது ஒரு வாரத்துக்கு நல்லா இருப்போம், ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் கழித்து திரும்ப போன பிரச்சனை இன்னும் அதை விட அதிக வீரியத்தோடு நமக்கு எதிராக செயல்படுற மாதிரி அது வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறோம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஏதோ லீகல் கிரவுண்டு ஒன்று பிசாசு அக்யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறது. அப்போது அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் மறைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநீதியான காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணணும். 1 யோவான் 1:9 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, நமக்கு நாம பாவம் இல்லை என்பது நம்மளை வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். ஆனாலும் நம்ம போய் அறிக்கை செய்யும் பொழுது அவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் நீதி உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ அந்த கன்ஃபெஷனை டெய்லிக்கும் நம்ம செய்யணும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் அதை நம்ம நிறைய பேர் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அதுதான் அவர் மன்னிச்சு மறந்துட்டார்ல, அப்புறம் என்ன போய் நான் திரும்ப நான் அறிக்கை பண்ணுறது அப்படின்னு பேசுவாங்க. அந்த வேதாண்டவாதம் பேசுனவங்கள நம்ம விட்டுறணும். அவங்ககிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணவே கூடாது. ஆனால் இந்த லீகல் சிஸ்டம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஸ்பிரிச்சுவல் லீகல் சிஸ்டம், ஹெவன் கோர்ட் ரூம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் கன்ஃபெஷன் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஜெபத்தினுடைய அத்தியாவசியமான ஒரு பங்கு. பாவங்களை அறிக்கையிடுதல் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். சரிங்களா? அடுத்ததா இந்த ஃபினான்ஷியல் கொலாப்ஸ், இந்த பொருளாதார வீழ்ச்சி. கொலாப்ஸ்னா என்ன அப்படின்னா, அது வெறும் கடன் மாத்திரம் இல்லை, திடீர்னு அப்படியே ஓஹோன்னு இருந்தவங்க திடீர்னு அப்படியே தரித்திர நிலைமைக்கு போகிற மாதிரி இருப்பாங்க. இதுதான் ஃபைனான்ஷியல் கொலாப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, பரம்பரையான வாக்குறுதிகள், அதுக்கப்புறம் சூதாட்டங்கள். நம்மளுடைய குடும்பத்தில் யாராவது சூதாட்டக்காரர்களாக இருந்திருப்பாங்க, கேம்பிளிங் சூதாட்டக்காரர்கள், இல்லைனா திருடப்பட்டதான செல்வங்கள். நம்மளுடைய சந்ததியில் யாராவது ஏமாற்றி வஞ்சித்து அவங்களுடைய நிலத்தையோ பொருட்களையோ என்ன பண்ணியிருப்பாங்க, பணத்தையோ திருடினவங்க நம்முடைய தலைமுறையில் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் இது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி வருதுங்க, தொடர்ந்து வருகிறதான பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதார சரிவு கூட சமாளிச்சிடலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்கும். வீழ்ச்சினா திடீர்னு ஒரே நாளில் எல்லாம் முடக்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு சில வாலிப பிள்ளைகளை நான் பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபோனில் கேம்ஸ்லாம் ஆடி என்ன பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் அதை பணத்தை அவங்க இழக்கிறாங்க. இதுதான் ஒரே நாளில் ரம்மிலாம் ஆடி அதை இழக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ காரணம் என்ன அப்படின்னா, அது அவர்களுடைய குடும்பத்தில் மறைந்து இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை, சூதாட்ட வல்லமையோ ஏதோ ஒன்று இன்னும் பரலோக நீதிமன்றத்தில் இவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணிகிட்டு இருக்குதுங்க, பேசிக்கிட்டே இருக்கு. அந்த கேஸ் அந்த ஃபைல் இன்னும் க்ளோஸே ஆகலை. அப்போது இவ்விதமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்னலாம் நமக்கு வெளிப்படையாக நமக்கு இல்லாதது, நமக்கு சொந்தம் இல்லாதது, வஞ்சித்து எடுத்து வந்ததில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியே கொடுத்துடணும். யார் யாருக்கு உரியதோ அவங்களுக்கு கொடுத்துடணும். அடுத்ததா இந்த பொருளாசையின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் மேமன், இதோடு இருக்கிறதான உடன்படிக்கையை நம்ம உடைக்கணும். அடுத்ததாக பொருளாதாரத்தில் கர்த்தருடைய ஒரு சீரமைப்பு உண்டாகும்படியாக நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த காரியத்திற்காக நம்ம கண்டிப்பாக நம்ம ஊக்கமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம எப்படி நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்வது, இப்படிப்பட்ட வீழ்ச்சிகளிலே நம்ம குடும்பத்தை எப்படி காத்துக்கொள்வது, இதை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவது, தொடர்ச்சியாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம நிதானித்து பார்க்கணும். பவுல் சொல்கிறார் இல்லைங்களா, நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால், நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னென்னலாம் செய்கிறோம், நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்குது, நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நியாயப்படுத்திக்கவே கூடாது. காலையிலையும் சரி நைட்லேயும் சரி, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் என்னுடைய இன்னர் மேனுக்குள்ளே, உள்ளான மனுஷனுக்குள்ளே நான் ஒரு ஆடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆடிட்னா நாங்கள் கவனிக்கிறது, என்னன்னா மேற்பார்வையிடுறது. அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், என்ன மீறுதல்கள் இருக்குது, என்ன அக்கிரமங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு ரெகுலராக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த காரியங்களை நாம் நிதானித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ உடன்படிக்கைகள், யாரோட பேசுகிறோம், என்ன பழக்க வழக்கங்கள், என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோன்றதை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்க்கணும். அடுத்ததா, இருளின் ராஜ்யத்தோடு இருக்கிறதான, மறைவாக வெளிப்படையாக இருக்கிறதான எல்லா விதமான பொருத்தனைகள், அக்ரிமெண்ட்ஸ், அது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்னா ரினவுன்ஸ் பண்ணணும், வெளியேற்றணும்.
ஏசப்பா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் அறியாமல் இதை செஞ்சேன், இல்லை அறியாமல் இருக்கிற காலங்களில் செஞ்சுருக்கிறேன், என்னுடைய முற்பிதாக்கள் இதை செஞ்சுருக்கிறாங்க, ஆகையினால எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற எல்லா தொடர்பையும் நான் வெளியேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாயை திறந்து இதை நம்ம வெளியேற்ற நம்ம பழகி கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவதாக ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு நீதியின் பலிபீடத்தை நம்ம எழுப்பணும். அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒரு தீமையின் பலிபீடம் அழிக்கப்படணும்னா அதுக்குரிய அடித்தளங்கள்லாம் நொறுக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் நம்ம நீதியின் பலிபீடத்தை நம்ம எழுப்ப ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த பலிபீடங்கள் எல்லாம் செயலிழந்து போக ஆரம்பித்து விடும். சரிங்களா, இதெல்லாம் சின்னதாயிடும். இந்த பக்கம் நம்ம பலிபீடத்தை பெருசாக கட்ட இது எவ்வளோ பெருசாக இருந்திருந்தாலும் அதெல்லாம் இந்த பெரிய பலிபீடத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்பதாக தாகோன் என்னாச்சுங்க, தலைகுப்புற விழுந்த மாதிரி தான். சரிங்களா, ரெண்டு பலிபீடமும், நீதியின் பலிபீடமும் தீமையின் பலிபீடமும் ஒரே இடத்துல என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஒரே இடத்துல பக்கத்தில் நிற்க முடியாது. அப்போ நீதியின் தீமையின் பலிபீடம் இன்னும் கீழே விழலைன்னா இன்னும் நீதியின் பலிபீடம் என்ன ஆகலைன்னு அர்த்தம், இன்னும் உயர்ந்து கட்டப்படலை, இன்னும் அது பெருசாக மாறலைன்னு அர்த்தம். அப்போ நீதியின் பலிபீடத்தை கட்டப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, அதிக ஜபம், அதிக ஆராதனை, தேவனை மகிமைப்படுத்தி அதிகமாக நம்ம தேவ பிரசன்னத்தை நம்ம இன்வோக் பண்ணி, இன்வோக்னா அதாவது உள்ள நமக்குள்ளாக அழைத்து கொண்டு நம்ம தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுங்க, நீதியின் பலிபீடங்களை நம்ம கட்டி எழுப்புகிறோம். ஸோ அப்போ பாருங்க, தொடர்ச்சியான ஆராதனை. அடுத்து நான் ரொம்ப முக்கியமாக சொன்னேன் இல்லைங்களா, திருவிருந்து, கர்த்தருடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கெடுக்கிறது. அடுத்ததாக தைரியமாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வசனங்களிலிருந்து, வாக்கு தத்தங்களிலிருந்து நான் தைரியமாக கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வாக்குறுதிகளை நான் உறுதிப்படுத்தணும், டிக்ரி கொடுக்கணும். ஏன்னா வசனம் இப்போ கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே என்ன தெரியுங்களா, அவருடைய நீதிமன்றத்திலிருந்து வருகிற டிக்ரி. அவர் இப்போ நீதிபதி இருக்கார் இல்லையா, நீதிபதி கோர்ட்டு முடிச்சோடனே, கேஸ் முடிச்சோன்னே என்ன பண்ணுவார், கோர்ட் ஆர்டர், ஃபைனல் ஆர்டர் போட்டு கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி அவர் தனியாலும் கொடுக்க வேண்டியதில்லை, மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டாரு, எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். வசனத்தை வச்சு எப்படி ஜெபிக்கணும், எப்படிப்பட்ட அதிகாரத்தில் ஜெபிக்கணும் தெரியுமா, இந்த வசனம் தான் எனக்கு என்னுடைய நீதிபதி என்ன கொடுத்துருக்கிறாரு, பரலோக நீதிமன்றத்தில் எனக்கு கொடுத்துருக்கிற டிக்ரி. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆணையை இப்போ நான் நிலைநாட்டுறேன்னு சொல்லி விசுவாசத்தோட வசனங்களை நம்ம என்ன பண்ணணுங்க, வசனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒன்று வசனம் மனப்பாடமாக தெரியணும் அப்படி நம்ம ஜெபிக்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு புக்கு வச்சு ஜோம் பண்ணுற தப்பே கிடையாது. நிறைய பேர் பிரிண்டட் ப்ரேயர்ஸை வச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப சங்கோச்சப்படுறாங்க, ஏன்னு தெரியல. பிரிண்டட் நம்ம சும்மானா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக வசனங்களை பிரிண்ட் பண்ணி வச்சு ஜோம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சும்மானா ஜோம் பண்ணது உளறிக்கிட்டு இருப்போம், என்னத்தையாவது நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், என்ன ஜோம் பண்ணுறதுனே தெரியாது. அப்போ அந்த பிரிண்டட் ப்ரேயர்ஸ் அது ஆவியோட சும்மா படிக்கிறது இல்லை, அதுக்குன்னு நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துடக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரேயர் புக்கு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ ஆடா இன்னைக்கு ஒரு டைம் படிச்சிட்டேன் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியும் கிடையாது. ஸோ நம்ம ஆவிலையும் ஜெபிக்கணும், வசனங்களையும் ப்ராப்பராக வச்சு நம்ம ஜெபிக்கணும். ஸோ அப்போ அந்த ப்ரேயர் புக்கை நம்ம யூஸ் பண்ணலாம், வசனங்களை கோர்வையை எழுதி வைத்து ஜெபிக்கலாம். பொருளாதார ஆசீர்வாதத்திற்குன்னு வசனங்கள் எழுதி வைத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நீதிமன்றத்தின் டிக்ரி, அதை சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஸோ வசனம் இல்லாமல் ஜெபிக்கும் போது நம்மளால ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே ஜெபிக்க முடியாது. அப்போ வசனங்கள் தான் நமக்கு ரொம்ப. அப்போது நீங்கள் தலைப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, உட்காந்து நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன், ஈஸியாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம், எல்லாரும் ஜாலியாக வாங்கிட்டு போய் வீட்டில் எல்லாம் பத்திரமா மூடி மறைச்சி வச்சுருவீங்க. சரிங்களா, அதை எங்கேயாவது தூங்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமான வசனங்களை தீர்வுகளாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் கோர்வே எடுத்து என்ன பண்ணுங்க, உங்கள் கையாலேயே எழுதுங்க. எழுதி அந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, ஜெபமா மாற்றி, ஏசப்பா இந்த வசனம் உங்க பைபிள்ல ஏசாயால சொல்லியிருக்கிறீங்க, எரேமியால சொல்லியிருக்கிறீங்க, இது என்னது, உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை, இது ஒரு நாள் அழியாது, இந்த வசனத்தின்படி நான் என்ன பண்றேன், இப்போ ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்காக என்ன பண்ணுங்க, நீங்க பதில் தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம ஜெபிக்கிற முறைமையுமே இந்த நாட்களில் மாற்றப்படணும். சரிங்களா, அடுத்ததா பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, தினசரியும் நம்மளுடைய இந்த மன்றாட்டு ஜெபத்தை பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய், அதாவது நம்ம டெய்லிக்கும் கோர்ட்டு முன்னாடி போய் என்ன ஆயிடணும், ஆஜர் ஆயிடணும். டெய்லிக்கும் மிஸ்ஸே ஆகக்கூடாது. சரிங்களா, இதுதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை. சரிங்களா, டெய்லிக்கும் பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் ஆஜர் ஆயிடணும். அப்பா நான் வந்துடுறேன். அதிகாலை ஜெபங்கள், அதுக்கு தான் அதிகாலை ஜெபங்கள். ஒரு சில நேரம்லாம் நாங்கள் நைட் லேட்டாக போட்டோம்னா ஒரு சில நேரம் மிஸ் ஆகிடும்.
அன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் எந்திரிச்சதுக்கப்புறம் ஜோம் பண்ணுவோம், பகல் வேலையில் ஜோம் பண்ணாலும் அந்த அதிகாலை நேரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு சில நேரங்களில் பயங்கர டயர்டில் நான் தூங்கிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாரி, அதாவது குற்ற உணர்ச்சி இல்லை, அது ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு தினசரி பழக்கமாக அதை மாற்றிடணும். சரிங்களா? தினசரி பழக்கம், அது உங்களுக்கு என்ன டைம் கம்ஃபர்டபுளோ, பட் ஏர்லி மார்னிங் அதிகாலையில் பரலோக நீதிமன்றத்துக்கு போய் குடும்பமாக ஆஜராயிடுறத ஒரு பழக்கமாக மாற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம லீகல் சிஸ்டமில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெயம் எடுக்க முடியும். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வெறுமனே பிசாசை துரத்துறது முக்கியம் இல்லை, பிசாசு உள்ளே நுழைவதற்கு வாசலாக சாதகமாக இருந்ததான எல்லா உடன்படிக்கைகளையும் பொருத்தனைகளையும் நம்ம என்ன பண்ணணும்? ரினவுன்ஸ் பண்ணி அழித்து நம்ம போடணும். சரிங்களா? ஒரு சில கேள்விகளை நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ என்னென்ன வாசல்கள் எல்லாம் சத்துரு நுழைவதற்கான சட்டப்பூர்வமான வாசல்கள் என்னென்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. ஏதாவது இருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பிசாசு இப்படி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தடையை ஏற்படுத்தலாம், இதற்கு சட்டப்பூர்வமாக அவன் இந்த தடையை ஏற்படுத்துறதுக்கு என்ன வாசல் என் வாழ்க்கையில் திறந்திருக்கிறது, அந்த காரியத்தை நீங்கள் கேட்டு பாருங்க. அடுத்து ரெண்டாவதாக, ஒருவேளை இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த அவமானம், நிந்தை, இந்த பொருளாதார வீழ்ச்சி, இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா, இல்லை என் தலைமுறையில் வந்திருக்கிறதா, அது என் வாழ்க்கையில் திரும்ப சுழற்சி முறையில் அது வருகிறதா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்ததாக தலைமுறை சாபங்களை நம்ம அறிக்கை செஞ்சுருக்கிறோமா, தினசரி அறிக்கை செய்கிறோமா, தினசரி பாவ அறிக்கை, தினசரி நம்ம பாவ அறிக்கை குடும்பமாக நம்ம செய்கிறோமா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக எல்லாரும் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம யாரும் எழுந்து நிற்போம், நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இந்த நாளில் ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருக்கிறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த அறிவை நம்ம பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் இனி நம்மளுடைய ஜப வாழ்க்கை, நம்மளுடைய நம்ம வேத வாசிப்பு, நம்முடைய அதிகாலை ஜபங்கள், இது எல்லாமே மாற்றப்படணும். ஏன்னா பிசாசு நுழைவதற்கு லீகலான எவ்வளோ வாசல்களை நம்ம திறந்து கொடுக்குறோம் இல்லைங்களா? பாவம், கசப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ அறியாமல் இவ்வளோ நாள் இருந்துட்டோம், ஆனால் இப்போ நம்ம தெரிந்து கொண்டுட்டோம். அதனால் இதுக்கு மேலே நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தேவ சமூகத்தில் ஒரு சில காரியங்களை தீர்மானமாக எடுங்க. இன்றைக்கி ஏசப்பா, நான் இனிமேலும் என் வாழ்க்கையில் அப்பா உங்கள் சமூகத்தில் நான் தினசரி வந்து உங்கள் சமூகத்தில் நான் நிற்க போகிறேன். உங்கள் நீதிமன்றத்தில் நீர் நீதி உள்ள நியாயாதிபதி, உங்கள் முன்னாடி நின்று இயேசுவின் ரத்தத்தை என்னுடைய கையில் ஏந்தி நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். எனக்காக பேசுகிற இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. எனக்காக ஜெயத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள தான் நான் வருகிறேன். எனக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவன் இரவும் பகலும் எனக்கு விரோதமாய் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அவனை அமைதலாக்கணும்னா என் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் உங்களுடைய ரத்தம் தான். அந்த ரத்தத்தில் நான் பங்கெடுக்கணும், அந்த ரத்தம் என் ரத்தத்தில் கலக்கணும். அந்த ரத்தத்தை நான் விசுவாசித்து உங்கள் சமூகத்தில் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு நன்மையானவைகளை என் ரத்தத்தில், என் தலைமுறையிலே கர்த்தர் நீர் தர உண்மை உள்ளவராக இருக்கிறீர். நம்ம சொல்ல போகிறோம். சொல்லுவோம். முதலாவது, என் குடும்பத்தை குற்றம் சாட்ட சத்துரு பயன்படுத்தும் ஒவ்வொரு சட்டப்பூர்வ அடித்தளத்தையும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலும் நான் முறியடிக்கிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, என் குடும்பத்தை குற்றம் சாட்ட சத்துரு பயன்படுத்துகிற எல்லா சட்டப்பூர்வமான அடித்தளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. எல்லா விதமான சட்டப்பூர்வமான வாசல்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே மூடப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வாசல்கள் என் கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இது வரைக்கும் எனக்கு அது புலப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீர் அதை வெளிப்படுத்தும் பொழுது நான் பார்த்துட்டு அமைதலாக இருக்க போறது இல்லப்பா. அது எல்லாவற்றையும் கர்த்தாவே உங்க ரத்தத்தினாலே மூடப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நான் வெற்றிக்குள்ளாக நான் நுழையணும். அடுத்ததாக சொல்லுவோம், எனக்கான தேவ திட்டத்திற்கு எதிராக நிற்கும் ஒவ்வொரு முற்பிதாக்களின் உடன்படிக்கையும் இயேசுவின் ரத்தத்தினால் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் அழிந்து போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சொல்லுவோமா? எனக்கான தேவ திட்டத்திற்கு எதிராக நிற்கும் ஒவ்வொரு முற்பிதாக்களுடைய உடன்படிக்கை. சொல்லுவோம், என்னுடைய பெற்றோர்களுடைய உடன்படிக்கை, என்னுடைய பாட்டி தாத்தா
என்னுடைய முற்பிதாக்களுடைய எல்லா உடன்படிக்கைகள் தேவனுக்கும் எனக்கும் நடுவே தடையாக நின்று ஆசீர்வாதத்தை தடை செய்கிற இந்த தீமையின் உடன்படிக்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, எல்லா நிலைகளிலும் உடைக்கப்படுவதாக. அப்பா, தேவனுடைய லக்கு, தேவன் எனக்கும் என் சந்ததிக்கும், தேவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வைத்திருக்கிற நோக்கத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா முற்பிதாக்களுடைய உடன்படிக்கைகளும் பொருத்தனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிரந்தரமாக மூடப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே அவையெல்லாம் செயலிழந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்வோம், பரலோக நீதிமன்றத்தில் பேசும் ஒவ்வொரு தீய சத்தத்தையும் தேவனின் இரக்கத்தின் சத்தத்தினால் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலும் நான் அமைதலாக்குகிறேன். எனக்கு விரோதமாய் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற சத்தங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க, அப்பா, எனக்கு விரோதமாக பரலோக நீதிமன்றத்தில் பேசுகிற தீய சத்தங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த சத்தத்தை விட அப்பா அதிக சத்தமாய் பேசுகிற இயேசுவின் இரத்தம் எனக்கு உண்டு, இயேசுவின் இரக்கம் எனக்கு உண்டு, இயேசுவின் கிருபை எனக்கு உண்டு. அப்பா, எனக்கு விரோதமாய் பேசுகிற எல்லா சத்தங்களை விட அப்பா இப்பொழுதே இயேசுவின் இரத்தம் எனக்காக பேசட்டும். அந்த சத்தத்தினாலே நான் இப்பொழுது ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். இயேசுவின் இரத்தம் எனக்கு பேசுவதினாலே மற்ற எல்லா தீமையின் சத்தங்களும் அமைதலாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், என் குடும்ப தலைவர்கள் பேசின ஒவ்வொரு சாபத்தையும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலும் நான் மறுத்து ரத்து செய்கிறேன். சொல்லுவோமா, கர்த்தாவே, என் குடும்ப தலைவர்கள் பேசின ஒவ்வொரு சாபத்தையும் இயேசுவின் இரத்தத்தினால நான் அழிக்கிறேன்ப்பா. என் குடும்ப தலைவர்கள் அறிந்தோ அறியாமலோ நிறைய வார்த்தையை பேசி இருக்கிறாங்கப்பா, நிறைய சாப வார்த்தைகளை பேசி இருக்கிறாங்க, நிறைய தீமையின் உடன்படிக்கைகளை பண்ணி இருக்கிறாங்க, நிறைய தீமையின் பொருத்தனைகளை பண்ணி இருக்கிறாங்க. அதை எல்லாவற்றையும் இப்பொழுது எல்லா நிலைகளிலும் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே அவையெல்லாம் ரத்து செய்யப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்வோம், என் பெயருக்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு தீய சட்ட ஆவணமும் தேவனுடைய அக்கினியால் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலும் எரிந்து சாம்பலாய் போவதாக. கர்த்தாவே, என் பெயருக்கென்று நியமிக்கப்பட்ட எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸும் எல்லா சட்டப்பூர்வமான ஆவணங்களும் இப்பொழுதே தேவனுடைய அக்கினியினால் எரிந்து சாம்பலாவதாக. என்னை குற்றப்படுத்தும்படி, எனக்கு விரோதமாய் பேசும்படி, என்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தி என்னை குற்றப்படுத்துகிறதான எல்லா சட்டபூர்வமான ஆவணங்களும் பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் அவையெல்லாம் அழிவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், என் இரத்த வழியின் சாட்சியின் மேல் இயேசுவின் இரத்தத்தை எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் நான் பூசுகிறேன். சொல்லுவோமா, கர்த்தாவே, அப்பா, என்னுடைய பிளட் லைன் டெஸ்டிமனி, என்னுடைய இரத்த வழியில வருகிறதான சாட்சி இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த நாளிலே மூடப்படுவதாக. அப்பா, என்னுடைய இரத்தம், எங்களுடைய குடும்பத்தினுடைய இரத்தம், ஆபேலுடைய இரத்தம் பேசுற மாதிரி என் குடும்பத்தினுடைய இரத்தமும் பேசிக்கிட்டு இருக்கிறது. இப்போ அந்த இரத்தத்தை காட்டிலும் இயேசுவின் இரத்தம் எனக்காக பேசுவதாக. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா இரத்தமும் அமைதலாவதாக. என் குடும்பத்தில் நியாயம் இல்லாமல் சிந்தப்பட்ட எல்லா இரத்தமும் அமைதலாவதாக. எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் ஒன்றே இப்பொழுது பரலோக நீதிமன்றத்தில் எனக்காக பேசுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், குற்றம் சாட்டுகளை வலுப்படுத்தும் ஒவ்வொரு பலிபீடத்திற்கும் எதிராக தேவனுடைய நியாய தீர்ப்பை எல்லா நிலைகளிலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலும் நான் சொல்லுகிறேன். சொல்லுவோமா, கர்த்தாவே, குற்ற சாட்டுகளை வலுப்படுத்துகிற ஒவ்வொரு பலிபீடமும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. தேவனுடைய நியாய தீர்ப்பை இந்த தீமையின் பலிபீடங்களுக்கு விரோதமாக நான் இப்பொழுதே சொல்லுகிறேன். எல்லா குற்றச்சாட்டுகளை, எனக்கு மேல குற்றம் சாட்டுகிற அந்த குற்றச்சாட்டுகளை இன்னும் அதிக வலுப்படுத்தும்படியாக, குற்றம் சாட்டுகிறவன் இன்னும் அதிக குற்றங்களை எனக்கு விரோதமாக சொல்லும்படியாக செயல்படுகிற எல்லா தீமையின் பலிபீடங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. அவர்களுடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே அவையெல்லாம் உடைக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இப்பொழுதே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க விடுதலை தாங்க. பரலோக நீதிமன்றங்களில் என் பெயர் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலும் சரி செய்யப்படுவதாக. சொல்லுவோமா, பரலோக நீதிமன்றத்திலே என்னுடைய பெயர் அப்பா உங்களுடைய உங்களுடைய இரக்கம் கிடைக்கிற அந்த லிஸ்ட்ல இருக்கணும் ஆண்டவரே. நான் குற்றம் சாட்டப்படுகிற அந்த லிஸ்ட்ல நான் இருக்க கூடாது அப்பா. உங்களுடைய இரக்கத்தை பெற அந்த கூட்டத்தில் இருக்கணும். உங்களுடைய கிருபையை பெறுகிற அந்த கூட்டத்தில் இருக்கணும். உங்க ரத்தம் எனக்காக பேசும் பொழுது அப்பா, நான்
நான் அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்ட அப்பா அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நாளும் என்னுடைய பெயர், என் குடும்பத்தினருடைய பெயர் குற்றம் சாட்டுகிறவனுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடாதப்பா. இப்பொழுதே என்னுடைய பெயர்கள் எல்லாம் அப்பா அவனுடைய லிஸ்ட்ல அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய பெயர் அப்பா உங்களுடைய புத்தகத்தில் இருப்பதனாலே நீர் என்னை குறித்து நன்மையான காரியங்களை என்னை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் சந்ததியை குறித்தும் வைத்திருப்பதனாலே இப்பொழுதே இயேசுவின் இரத்தத்தினாலே அதையெல்லாம் உறுதி செய்யப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் இரத்தம் என் குடும்பத்திற்கு எதிரான ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் எல்லா நிலைகளிலும் ரத்து செய்துள்ளது என்று நான் கட்டளையிடுகிறேன். சொல்லுவோமா? இயேசுவின் இரத்தம் என் குடும்பத்திற்கு எதிரான ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் எல்லா நிலைகளிலும் ரத்து செய்வதாக. சொல்லுவோம். கர்த்தாவே, உங்களுடைய ரத்தம் எனக்காக செயல்படுகிறதப்பா. ஆகையினால் என் குடும்பத்திற்கு எதிரான ஒவ்வொரு குற்றச்சாட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. சொல்லுவோம். அடுத்ததாக, என் இரத்த வழி கிருபையின் உடன்படிக்கையால் எல்லா நிலைகளிலும் முத்திரையிடப்பட்டுள்ளது என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, என்னுடைய இரத்த வழி கிருபையின் உடன்படிக்கை, அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கை, அவருடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. சொல்லுவோம். கர்த்தாவே, என் இரத்த வழி, என்னுடைய பிளட் லைன், அது இயேசப்பாவுடைய கிருபையின் உடன்படிக்கையினால் எல்லா நிலைகளிலும் மூடி முத்திரை போடப்படுவதாக. பிசாசுனுடைய எல்லா தீமையின் முத்திரைகள் உடைக்கப்பட்டு இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் ஆகிய முத்திரை, இயேசுவின் இரத்தத்தினால் ஆகிய அந்த புதிய உடன்படிக்கையின் முத்திரை என்னுடைய இரத்த வழியிலே போடப்படட்டும். என் மேல, கணவன் மேல, மனைவி மேல, பெற்றோர் மேல, பிள்ளைகள் மேல, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மேல இயேசுவின் இரத்தத்தின் அந்த கிருபையின் உடன்படிக்கை முத்திரையிடப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம். சத்துருவிற்கான ஒவ்வொரு சட்ட வாசலும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலும் நிரந்தரமாக மூடப்படுவதாக. சொல்லுவோமா? அப்பா, பிசாசு நுழைகிறதான எல்லா சட்டபூர்வமான வாசல் இயேசுவின் நாமத்தினாலே நிரந்தரமாய் மூடப்படுவதாக. பிசாசு நுழையும்படியாக திறக்கப்பட்டிருக்கிற சட்டபூர்வமான எவ்ரி லீகல் டோர்ஸ் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே நிரந்தரமாய், இயேசுவின் இரத்தத்தினாலே நிரந்தரமாய் மூடப்படுவதாக. இனி என்னுடைய எல்லைகள் பிசாசு நுழைவதற்கு எந்த சட்டபூர்வமான வாசலையும் திறந்து கொடுப்பது இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக சொல்லுவோம். என் வீட்டின் மேல் தைரியம், விடுதலை மற்றும் பரிசுத்தத்தை எல்லா நிலைகளிலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலும் நான் கட்டளையிடுகிறேன். அப்பா, என்னுடைய குடும்பத்திலே தைரியம் உள்ளவர்கள், விடுதலை பெற்றவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் என்னுடைய எல்லைகளிலே உண்டாவார்களாக. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்பா தைரியம் உள்ளவங்களா இருக்கணும். என்னுடைய சந்ததியில் இருக்கிறவங்க எல்லாரும் விடுதலை பெற்றவங்களா இருக்கணும். என்னுடைய சந்ததியில் இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தத்தை விரும்புகிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட தலைமுறையாக எங்களுடைய தலைமுறையை உங்க ரத்தத்தினால சுத்திகரிங்கப்பா. அடுத்ததாக சொல்லுவோம். பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என் விடுதலையும் மீட்பையும் எல்லா நிலைகளிலும் ஆதரிக்கிறது என்று இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலும் நான் கட்டளையிடுகிறேன். ஆமா, பரலோகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறதான தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் இருக்கிறது. ஆகையினால நம்ம அதற்கு தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். கர்த்தாவே, என் விடுதலைக்காகவும் என் மீட்புக்காகவும் நீங்க கொடுக்கிற தீர்ப்பு எனக்கும் என் சந்ததிக்கும் அப்பா சாதகமா தான் நீங்க கொடுக்கிறீங்க. காரணம், நீங்க என்ன நேசிக்கிறனால தான் உங்களுடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் நிமித்தமாய் அப்பா அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாய் எங்களுக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறீரே. ஆகையினால் இப்பொழுது நீர் எனக்கு பரலோக நீதிமன்றத்தில் தருகிறதான அப்பா எல்லா தீர்ப்பும் எனக்கு சாதகமா தான் இருக்கு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நீர் அப்படியே தருகிறீர், அதற்காக நன்றி. அடுத்தாக சொல்லுவோம். நான் இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டு மற்றவர்களை மீட்டெடுக்க அனுப்பப்பட்டவன் என்று எல்லா நிலைகளிலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் நான் சொல்றேன். சொல்லுங்க. கர்த்தாவே, நான் அப்பா உம்முடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டவன். அப்பா நீதிமானாக்கப்பட்டவன் மாத்திரம் இல்ல, மற்றவர்களையும் அப்பா கட்டப்பட்டவர்களையும் அப்பா அந்த நீதிமன்றத்தில் நியாயப்படி குற்றம் சாட்டப்படுகிறவர்களையும் விடுதலையாக்கக்கூடிய ஒரு மனுஷனா கர்த்தர் நீர் என்னை அழைத்திருக்கிறீர். சொல்ல போறோம். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவோமா? கர்த்தாவே, அப்பா நான் வெறுமனே நான் மாத்திரம் நீதிமானாக்கப்படல, நான் தேவ சமூகத்தில் நின்று மற்றவர்களுக்காக மன்றாடி மற்றவர்களையும் மீட்டெடுக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறேன். என் குடும்பத்தை மீட்டெடுக்க என்னை அழைத்திருக்கிறேன். என்னுடைய விசுவாச மக்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தலைமுறையை மீட்டெடுக்க கர்த்தரை என்னை அழைத்திருக்கிறேன். ஆகையினாலே கர்த்தாவே, நான் இதில் உறுதியா இருந்து இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இதனால் இவ்விதமா எங்களுடைய வாழ்க்கையில இந்த மறைந்திருக்கிற எங்கள் கண்களுக்கு தெரியாத இந்த பரலோக நீதிமன்றத்தை பற்றியதான ஒரு 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 புரிதலை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
உமக்கு சித்தமானால் இந்த வருடத்திலே அப்பா நாங்கள் அதை பற்றி இன்னும் ஆழமாக நாங்கள் தியானிக்க உதவி செய்யுங்க. ஆனால் இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே பரலோக நீதிமன்றத்துக்கு முன்பதாக நின்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவனை அமைதலாக்கி எல்லா பகுதிகளிலும் ஜெயத்தை உறுதிப்படுத்தி கொண்டு இந்த வருகிற நாட்களில் நாங்களும் எங்களுடைய தலைமுறையும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய குடும்பமும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த அறிவை பெற்ற நாங்கள் தொடர்ந்து இந்த அறிவிலே நாங்கள் ஜெபிக்கணும், ஆவியில ஜெபிக்கணும், வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். உங்களுடைய வசனத்தை உறுதியா பற்றி கொண்டு, அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்கிறதான அப்பா ஒரு வாக்குத்தத்தம், அது மாறாதது என்பதை விசுவாசித்து அப்பா அதன் மேல பற்றுதலா இருந்து நாங்கள் உறுதியாய் ஜெபிக்க வெற்றியை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தடைகள் எல்லாம் மாற்றும், பரிசுத்தப்படுத்தும். இந்த இரவு வேளையிலே மறைந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த தீமையின் உடன்படிக்கைகள் காரியங்கள் ஏதாவது இருக்குன்னு சொன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கப்பா. கனவின் வழியாக எங்களோடு கூட பேசுங்க, தீமைகளை வெளிப்படுத்துங்க, மேற்கொள்ளுகிறதான வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஜெயமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வருகைக்காக ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.